ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 2020 உடைய ஃபுல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டோட்டலாக இதில் பார்த்திங்க அப்படின்னா 170 பேஜஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் டோட்டலாக ஒரு 80 பேஜஸ் கவர் பண்ணலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 90 பேஜஸ் கவர் பண்ணி முடிச்சிடலான்னு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, சில இதை வந்து நான் கிளாஸ் எடுக்காமல் போவேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸில் நான் ஆல்ரெடி வந்து என்னென்னா அதை பற்றின விஷயம் எடுத்திருப்பேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலரில் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸை மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பரும் கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கு எனக்கு டெலகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்கோலியன் கஞ்சூர் மனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ இந்த இது ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டால் ரொம்ப முக்கியம் கிடையாது, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? கஞ்சூர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சைஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்சைஸ் ஆர்டர் இதில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லார்டு புத்தாவை பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் மங்கோலியன் புத்திஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் கன்சைஸ் ஆர்டர், அதாவது என்னென்னா மங்கோலியன் கஞ்சூர் மனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மனுஸ்கிரிப்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஹிந்து மதத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தம் அந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி புத்திஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரிலேட்டடான நிறையா புக்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இதை ரிலேட்டட் டு மங்கோலியன் லாங்குவேஜ் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டிரான்ஸ்லேட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது இந்தியன் இதில் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா? இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது நேஷ்னல் மிஷன் ஃபார் மனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நேஷ்னல் மிஷன் ஃபார் மனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்றது 2003 நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் அண்ட் கல்ச்சர் அவங்க தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் அண்ட் கல்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய முக்கியமான வேலை டாக்குமெண்டிங், கன்சர்விங், டிசெமினேட்டிங் நாலேஜஸ். ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாகிட்ட டோட்டலாக ஒரு 10 மில்லியன் மனுஸ்கிரிப்ட் கிட்ட இருக்குது. வேர்ல்டில் நம்மகிட்ட தான் லார்ஜஸ்ட் கலெக்ஷன் இருக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பத்மநாப சுவாமி டெம்பிள் கேஸ். ஆக்சுவலாக இப்போ பத்மநாப சுவாமி டெம்பிள் கேஸ் நடந்துச்சு சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பத்மநாப சுவாமி டெம்பிளை இப்போ யார் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மார்த்தாண்ட வர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருவாங்கூர் ஓகேங்களா, திருவாங்கூருடைய ரூலர்ஸ் ஓகேங்களா, வர்மா ரிலேட்டட் இதில் வருவாங்க, கிளான் ரிலேட்டடாக வருவாங்க. ஸோ அவங்களே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது வாட் இஸ் பத்மநாப சுவாமி டெம்பிளை பற்றி தெரிஞ்சுக்கணும். பத்மநாப சுவாமி டெம்பிளை பற்றி நாங்கள் கொடுத்துருக்குறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருவாங்கூர் மகாராஜா மார்த்தாண்ட வர்மா அவர் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் பத்மநாப சுவாமி டெம்பிளை கொண்டு வந்திருப்பார். முதல்ல இந்த டெம்பிளை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வுட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கடுத்து கிரானைட்டில் மாற்றிருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்கிடெக்சர் எது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரா ஸ்டைல். நம்ம தமிழ்நாட்டில் இருந்த சேரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். அண்ட் இதோட மெயின் காட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்டு விஷ்ணு. அதுவும் எந்த மாதிரி படுத்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனந்த சயன போஸ்டர், அதாவது ஒரு பக்கமாக படுத்திருப்பார். அந்த எல்லாருக்கும் தெரியும் இந்த பாம்பு மேலே விஷ்ணு படுத்தப்பில் நமக்கு படங்கள் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருப்பார். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வைஷ்ணவிசமில் கிட்டத்தட்ட ஒரு 108 டெம்பிள்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த முக்கியமான டெம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்மநாப சுவாமி டெம்பிள். ஸோ இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஷேபைட் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ கொஷினில் உங்களுக்கு ஷேபைட் ரைட்ஸ் அப்படின்னா என்னென்னு கூட கேட்கலாம். ஷேபைட் ரைட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிலீஜியஸோட ஓகேங்களா ஃபினான்ஷியல் அஃபேர்ஸ் அண்ட் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறவங்க ஓகேங்களா, ஒரு ஃபேமிலி ஓகேங்களா, அவங்களுக்கு பேர் தான் அந்த ஷீபேட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷீபேட்டு தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐடால், அதாவது அந்த சிலையோட கஸ்டடி ஓகேங்களா, இது எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதைத்தான் வந்து என்னென்னா இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஆர்டிகல் 366 பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 366 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இதில் இருக்கும். ஓகேங்களா? அதில் ரூலர்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? ரூலர்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. அந்த ரூலர்னால் யார் அப்படின்றத பற்றி இதில் மென்ஷன் ஆகிருக்கும் ஆர்டிகல் 366 பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆர்டிகல் 366 நிறையா விஷயங்கள் இருக்கும். அதில் நமக்கு முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவி பர்ஸ் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ப்ரிவி பர்ஸ் அப்படின்றது அந்த காலத்தில் ராஜாக்கள் ஓகேங்களா, அவங்க நேரடியாக வந்து என்ன ஒரு ப்ராவின்ஸ் ஆண்டுகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மேலே யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? 1947 ஓகேங்களா, 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா
அந்த பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு கீழே இருந்த ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜாயின் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்தார் வல்லபாய் படேல் கூட அக்ரிமெண்ட் சைன் ஆகும். ஓகேங்களா, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷன் சைன் ஆகும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசஷனில் என்னென்னா அவங்களுக்கு சம் ஃபார்ம் ஆஃப் அமௌண்ட் அல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி. ஓகேங்களா, அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கணும் பார்த்தீங்களா, அதுக்காண்டி அவங்களுக்கு மணி கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மணி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வருஷமாக கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நமக்கு இந்திரா காந்தி பீரியடில் ஓகேங்களா இந்திரா காந்தி பீரியடில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ரீவி பர்ஸ் அப்படின்றது 1971 இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு இனிமேல் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அமௌண்ட் அப்படின்னா ஏற்கனவே வந்து நம்ம ஃபிசிக்கல் டெபிசிட் நிறையா இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை அதிகமாக கொடுக்க முடியாது. ஸோ இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஈக்குவாலிட்டி அப்படின்னும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவி பர்ஸை டெலீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே 1971 ரூலர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் யார் அப்படின்றதையும் அங்கே மென்ஷன் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ரூலர் அப்படின்றது பிரசிடென்ட் யாரை சொல்கிறாரோ ஓகேங்களா பிரசிடென்ட் யாரை சொல்கிறாரோ அந்த பர்டிகுலர் ப்ராவின்ஸுக்கு அவர் தான் ரூலர் அப்படின்னு. பட் பிரசிடென்ட் இது வரைக்கும் யாரெல்லாம் சொல்கிறது கிடையாது. ஓகேங்களா, ஆர்டிகல் 366 ஓகேங்களா. இதில் ப்ரீவி பர்சனாக என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதுபானி பெயிண்டிங். மதுபானி பெயிண்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஆஃப் ஹனி அப்படின்னு சொல்லுவாங்க. மதுபானி பெயிண்டிங்கை ஃபாரஸ்ட் ஆஃப் ஹனின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ எ ஃபோக் பெயிண்டிங். ஃபோக் பெயிண்டிங் அப்படின்னா தமிழ்ல நாட்டுப்புற பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த பெயிண்டிங்ஸோட முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் எங்கே மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாயண புக்கில் கூட மென்ஷன் ஆயிருக்கு. அண்ட் இது எங்கே அதிகமாக இது பண்ணுவாங்க அப்படின்னா மிதிலா ரீஜியனில் பீகார். ஓகேங்களா, பீகாரில் இருக்கிற மிதிலா ரீஜியனில் இந்த மாதிரியான மதுபானி பெயிண்டிங் அப்படின்றது இருக்கும். இந்த மதுபானி பெயிண்டிங்கில் இந்த ப்ரஷெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பொழுது ஃபிங்கர்ஸையும் அதுக்கடுத்து ட்விக்ஸ்னால் குச்சி மாதிரி இருக்கும். ஓகேங்களா, மேட்ச் ஸ்டிக்ஸ். ஓகேங்களா, அந்த மாதிரியான ஐட்டத்தை தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராயிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்டு மெயினாக ஓல்டு ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக இந்த மதுபானி பெயிண்டிங்கை பண்ணுவாங்க, ஆண்கள் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ வந்து என்ன நிறைய டிமாண்ட் இருக்கிறதுனால ஆண்களும் இந்த மதுபானி பெயிண்டிங்கை பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் மோட்டிவ்ஸ் அண்ட் பிரைட் எர்த்லி கலர்ஸை வந்து என்ன இவங்க யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ட்ரைபல் மோட்டிவ்ஸ்னால் ட்ரைபலுடைய அந்த இதை அதாவது என்னென்னா அவங்களுடைய வாழ்க்கை இதை வந்து எடுத்து காட்டுற மாதிரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பிரதிகாரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் இருந்த ஒரு பெரிய ஒரு சிலை விஷ்ணு சிலை வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காணாமல் போயிருக்கும். நடராஜர் சிலை காணாமல் போயிருக்கும். ஓகேங்களா, அந்த சிலையை திருப்பி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் எங்கே இருந்துன்னா யூகேலேருந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இதில் பிரதிகாரா ஸ்டைலாக அந்த பர்டிகுலர் சிலை வந்து என்னென்னா பிரதிகாரா ஸ்டைலில் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த பிரதிகாரா அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்ஷியன் முடிஞ்சு மிடிவல் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த 3 முக்கியமான ரூலர் இருப்பாங்க. ஒன்று வந்து என்னென்னா பிரதிகாரா, இன்னொருத்தர் பாலா, இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகுதாஸ். ஓகேங்களா, ராஷ்டிரகுதாஸ் வந்து சதர்ன் ஏரியா, பிரதிகாராஸ் வந்து வெஸ்டர்ன் ஏரியா. ஓகேங்களா, அண்ட் பாலாஸ் வந்து ஈஸ்டர்ன் ஏரியா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பீரியட் அப்போ வந்தது தான் இந்த பிரதிகாரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் இந்த பர்டிகுலர் ஐடால் பார்த்தீங்க அப்படின்னா ரேர் சாண்ட் ஸ்டோனில் பண்ணுது. ஓகேங்களா, ரேர் சாண்ட் ஸ்டோனில் பண்ணுது. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் எந்த போஸில் அதில் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுரா போஸ். ஓகேங்களா, சதுரா போஸ்ன்னு சொல்லுவாங்க. வித் ஜதமகுதா ட்ரைனேத்ரா அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ். ஓகேங்களா, அது என்ன அதாவது என்னென்னா அவருடைய இடுப்பு பகுதி வந்து என்னென்னா ஒரு மாதிரி வளைஞ்சு. ஓகேங்களா, அந்த மாதிரி நமக்கு ஃபுல் ஃபோட்டோ கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ அந்த இது கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரதிகாராஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அவங்கள குர்ஜாரா பிரதிகாராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க நார்தன் இந்தியாவில் அதுவும் வெஸ்டர்ன் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் இந்தியாவில் உங்களுக்கு 7th to 11th செஞ்சுரி வரைக்கும் இருந்தவங்க. இவங்க முக்கியமானது என்னென்னா இவங்க வெஸ்டர்ன் ஏரியா பக்கமாக இருக்கிறதுனால. ஓகேங்களா, வெஸ்டர்ன் ஏரியா பக்கமாக இருந்ததுனால அராப்ஸ் வந்து இந்த பக்கமாக தான் என்ன பண்ணுவாங்கன்னா இண்டஸ் வழியாக உள்ளே வர பார்ப்பாங்க. ஸோ அவங்கள தடுத்து நிறுத்தினதில் முக்கியமானது இந்த பிரதிகாராவுக்கு வந்து என்னென்னா அதிகமான பங்களிப்பு இருக்குது. இதுலேயும் முக்கியமாக நாகப்பட்டா 1 அப்படின்றவர் தான் இந்த அராப் ஆர்மியை வந்து என்னென்னா டிஃபீட் பண்ணுவார். ஓகேங்களா, ஸோ இந்த பிரதிகாரா ஆர்கிடெக்சரில் இந்தியாவில் இதுக்கு மேலே வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஜுராஹோ டெம்பிள். ஓகேங்களா, கஜுராஹோ டெம்பிள் பில்டிங் வந்து இருக்குது. இது வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்லேயும் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஜோதிராவ் பூலே. ஓகேங்களா, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேங்களா, ஜோதிராவ் பூலே அப்படின்றவரை பற்றி. ஸோ இவர் தான் சத்யசோதக் சமாஜ் அப்படின்றத பற்றி இது பண்ணியிருப்பார். ஸோ ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியிலையும் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு இதை பற்றியும் பேசியிருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை பற்றி தனியாக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பேசியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சந்திரசேகர் ஆசாத் அப்படின்றவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷனரி குரூப்புங்க. உங்களுக்கு இவர் நம்மளுடைய
இவருடைய முக்கியமானது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கக்கோரி கான்ஸ்பிரசி கேஸ் தான் இவருடைய முக்கியமான இது, சந்திரசேகர் ஆசாத். ஓகேங்களா, இவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷனில் மெம்பராக இருப்பார். அது என்ன ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனில் மெம்பராக இருப்பார். ஸோ இந்த ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷனை லேட்டர் பீரியடில் ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக்கன் ஆர்மின்னு மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் பிறந்திருப்பார். இவருடைய பங்களிப்பு வந்துன்னா 1920s டு அந்த ரேஞ்சில் தான் இவருடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும், 1920க்கு மேலே. ஓகேங்களா, ஸோ நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்லையும் இவர் வந்து கலந்துக்கிட்டு இருப்பார். ஓகேங்களா, ஸோ கக்கோரி கான்ஸ்பிரசி கேஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கக்கோரி அப்படின்ற ஏரியாவில் உங்களுக்கு ஒரு ட்ரெயின் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். அந்த ட்ரெயினுக்குள்ளே இறங்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மணியை வந்து ஆட்டைய போடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதான் கக்கோரி கான்ஸ்பிரசி கேஸு. ஓகேங்களா, இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலகாபாத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசாத்தை கொண்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கக்கோரி கான்ஸ்பிரசி கேஸில் தான் இவரை கொண்டுருவாங்க. இவ்வளோ தாங்க உங்களுக்கு இவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாலகங்காதர திலக். ஸோ பாலகங்காதர திலக்கை பற்றி ஆல்ரெடி வந்து உங்களுக்கு பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்லையும் பார்த்துருக்கோம். ஸோ பாலகங்காதர திலக்கை பற்றி முக்கியமாக இந்த வார்த்தையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷால் ஹேவ் இட் அப்படின்றது இவர் தான் சொல்லியிருப்பார். அதே மாதிரி பிரிட்டிஷர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இவரை ஃபாதர் ஆஃப் இந்தியன் அண்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் அண்ட்ரஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் இவரை ஃபாதர் ஆஃப் இந்தியன் அண்ட்ரஸ்ட்னா இவர் சும்மா இருக்காமல் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இவர் தான் வந்து என்னென்னா ஹோம் ரூல் லீக் மூவ்மெண்ட்டு 1905 வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாகவும் இருப்பார். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா, இவருக்கு இன்னொரு பேர் என்னென்னா லோக்மானியா. இவருக்கு ஏன் லோக்மானியா அப்படின்ற கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த பிரேவ்னஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்துன்னா இவருடைய கைண்ட் ஹார்ட். ஓகேங்களா, இதை வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இவருக்கு லோக்மானியா அப்படின்ற நேமும் இவருடைய ஃபாலோவர்ஸால் கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, ஸோ இவர் கிட்டத்தட்ட இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் 1890 ஜாயின்ட் ஆவார். ஸோ அதிலிருந்து இவருடைய ரோல் அப்படின்றது பெரிய லெவலில் இருக்கும். ஈவன் 1905 ஓகேங்களா பெங்கால் பிரிவினை எப்போ இவருடைய ரோல் மிகப்பெரிய லெவலில் இருக்கும். இதுக்கடுத்து 1916, 17 ஓகேங்களா 1916, 17 இந்த மாதிரி ரேஞ்சஸில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இண்டியா ஹோம் ரூல் லீக் மூவ்மெண்ட்லாம் கொண்டு வந்திருப்பார். இதை தவிர இவருடைய பத்திரிகைகள் கேசரி அண்ட் மகாராட்டா. ஓகேங்களா, இந்த ரெண்டு பத்திரிகைகளையும் இந்த சுதந்திர வேட்கையை வந்து அதிகமாக உருவாக்கியிருப்பார். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஃபெமைன் ரிலீஃப் ஃபண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, ஸோ அண்ட் இதோட முக்கியமான இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அந்த புக்கில் இல்லாத ஒரு விஷயம், இவர் தான் ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி. ஓகேங்களா, டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி 1884 கிரியேட் ஆகும். அதோட ஃபவுண்டிங் ஃபாதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலக். ஓகேங்களா, இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சொசைட்டி ஃபெர்குசன் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 1885 வந்து ஸ்டார்ட் பண்ணும். அந்த ஃபெர்குசன் காலேஜில் உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் சொல்லி கொடுத்த வாத்தியாரும் பாலகங்காதர திலக் தான். ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாந்தியா தோப்பே அப்படின்றவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானா சாஹிப் பார்த்தீங்களா, நானா சாஹிப் வந்து 1857 கான்பூரில் மிகப்பெரிய லெவலில் சண்டை போடுவார். ஓகேங்களா, அந்த கான்பூரில் தாந்தியா தோப்பே வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானா சாஹிப்புக்கு மிகப்பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணியிருப்பார். நானா சாஹிப் கான்பூரில் தோற்றதுக்கு அப்புறமா இவர் அங்கேருந்து தப்பிச்சு போய் ஜான்சி ராணி லட்சுமி பாய் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இவர் போராட்டங்கள் நடத்தியிருப்பார் இந்த 1857. ஸோ தாந்தியா தோப்பே அப்படின்றவர் 1857 மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு இருந்தவர். ஸோ இவருடைய முழு பேர் என்னென்னா ராமச்சந்திர பாண்டுரங் தோப்பே அப்படின்றதான் இவருடைய முழு பேர். ஓகேங்களா, ஸோ இவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசிக் மகாராஷ்டிராவில் பிறந்தவர். ஓகேங்களா, ஸோ இவர் வந்து என்ன இவருடைய அப்பா பேர் என்னன்னா பாண்டுரங் ராவ் தோப்பே அப்படின்றவர் தான் இவருடைய அப்பா பேர். இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் நானா சாஹிப்புக்கு. ஓகேங்களா, அண்ட் இவர் வந்து என்னென்னா தாந்தியா தோப்பே ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட தாந்தியா தோப்பே நானா சாஹிப் இவங்க ரெண்டோரும் எதில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்பூரில் சண்டை போடுவாங்க. அண்ட் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் விந்தம். ஓகேங்களா, ஜென்ரல் விந்தம் அப்படின்றவரை என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃப் குவாலியர்லேருந்து வெளியே போகிறதுக்கு இது பண்ணுவார். ஓகேங்களா, அண்ட் கடைசியாக ராணி லட்சுமி பாயோட கொலாபரேட் ஆகி அங்கே சண்டை போடுவார். அண்ட் கடைசியாக யார்கிட்ட தோற்று போவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் கொலின் கேம்பல் கிட்ட தோற்று போயிட்டு இதுக்கடுத்து தாந்தியா தோப்பை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கில் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு யூஎஸோடைய ட்ரினிட்டி டெஸ்ட்னால் என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, வேர்ல்ட்ஸோட ஃபஸ்ட் அட்டாமிக் பாம்ப். ஓகேங்களா, அந்த இதுதான் வந்துன்னா அந்த இதை டெஸ்ட் பண்ணுறது தான் ட்ரினிட்டி டெஸ்ட் அப்படின்றது. ஓகேங்களா, வேர்ல்டோட ஃபஸ்ட் அட்டாமிக் பாம்பை டெஸ்ட் பண்ணுறது தான் ட்ரினிட்டி டெஸ்ட். ஏன்னா இதில் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் இப்போ வந்து கிட்டத்தட்ட 75 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த 75 இயர்ஸ் ஆனதை வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க கமெமரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கடுத்து என்னென்னா பெர்மனன்ட் கமிஷன் டு அலோ
ஆல் உமன் ஆஃபீஸர்ஸ் இன் ஆர்மி. ஓகேங்களா, நான் இதை பற்றி ஆல்ரெடி கிளாஸ் எடுத்திருக்கோம் உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸில். உமன் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா, உமன் வந்து மிலிட்ரியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஒன்று இருக்குது, இதுக்கடுத்து பெர்மனன்ட் கமிஷன் ஒன்று இருக்குது. ஆண்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் முடிச்சுட்டு டேரெக்டாக பெர்மனன்ட் கமிஷனுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா போயிடலாம். பட் பெண்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் மட்டும்தான் போக முடிகிற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா, இப்போ சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பில் பெண்களை வந்து பெர்மனன்ட் கமிஷனுக்கும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்கள் ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து பெண்கள் கூடாது அப்படின்னு இருப்பாங்கன்னா அவங்களுடைய ஃபிசிக்கல் இதை பற்றி விஷயங்கள். ஓகேங்களா, பெண்களுக்குன்னு நிறையா ஃபிசிக்கல் இது இருக்குது, அந்த மாதிரியான பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் என்னன்னா அதை சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்காது. இது உங்களுக்கு மெயின்ஸில் கேட்பானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் கேட்பானா அப்படின்னு கேட்டேன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் மெயின்ஸில் வந்து உமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு கொஷின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஜட்மெண்ட்டில் சில விஷயங்கள் கொஞ்சம் முக்கியமானது. அந்த ஜட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாலிசி டு கிராண்ட் பெர்மனன்ட் கமிஷன் டு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் உமன் ஆஃபீஸர் 10 ஸ்ட்ரீம்ஸ். ஓகேங்களா, அதாவது மிலிட்ரியில் இருக்க 10 ஸ்ட்ரீம் ஆஃப் கம்பேர்ட் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களை சேர்த்துக்கணும் பெர்மனன்ட் கமிஷனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாஃப் அப்பாயின்மெண்ட் மட்டும் பண்ணக்கூடாது. ஸ்டாஃப் அப்பாயின்மெண்ட்னா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. கம்பார்ட் அசைன்மெண்ட்டும், அதாவது கமாண்ட் அசைன்மெண்ட்டும் கொடுக்கணும். கமாண்ட்னா ஒரு ட்ரூப்பை வந்து வழி நடத்திட்டு போகிற கமாண்டுக்கான இதுவும் வந்துன்னா பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பெர்மனன்ட் கமிஷனுக்கு என்னென்ன பெனிஃபிஷியல்லாம் கொடுத்தீங்களோ ஓகேங்களா அவங்களுடைய ப்ரமோஷன் அண்ட் ஃபினான்ஷியல் கெயின்ஸ் எல்லாமே வந்துன்னா கான்சிக்வென்ஷியலாக நீங்கள் கொடுத்தாகணும். இப்போ எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து என்னென்னா உங்களுக்கு பெர்மனன்ட் கமிஷனுக்கு உமன் ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுத்தது. அதுக்கடுத்து இஸ்தான்புல் கன்வென்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன் சேஃப்டி கன்வென்ஷனுங்க. இந்த கன்வென்ஷனில் இந்தியா கிடையாது. ஓகேங்களா, அதனால் வந்து என்னென்னா நீங்கள் பெரிய லெவலில் வந்து இதை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இஸ்தான்புல் கன்வென்ஷன் அப்படின்றத என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக வந்து வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமனை தடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு கன்வென்ஷன். ஓகேங்களா, இட் இஸ் ஒன்லி பைண்டிங் கன்வென்ஷன், வேர்ல்டு ஃபஸ்ட் பைண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் டு ப்ரிவென்ட் டேக்கிள் அகெயின்ஸ்ட் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன். ஓகேங்களா, என்னென்ன இதெல்லாம் வந்து இவங்க இது பண்ணுவாங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸு, ரேப்பு, ஓகேங்களா, செக்ஷுவல் அசால்ட்டு, ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன், ஓகேங்களா, ஈவன் ஹானர் பேஸ்ட் வயலன்ஸு, ஃபோர்ஸ்டு மேரேஜ், இது எல்லாத்தையுமே வந்து என்னென்னா இவங்க கேட்பாங்க. ஓகேங்களா, இஸ்தான்புல் கன்வென்ஷன் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக படிக்கணும்னு அவசியம் இல்லை, இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதுமான விஷயம். நெக்ஸ்ட்டு ஸ்டடி ஆன் வேர்ல்டு பாப்புலேஷன் ட்ரெண்ட், இதுவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லை. ஏன்னா இது வந்து எந்த கவர்மெண்ட்டோ அல்லது பெரிய ஆர்கனைசேஷனோ எடுக்கலை, ஸோ அதனால் எடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் டிராஃபிக்கிங் பர்சன்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி டே இதெல்லாம் வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை, அதனால் நீங்கள் வந்து விட்டுறலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கடுத்து டிராஃபிக்கிங்கை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு மிசோரமோட குவாக் சோன். நான் ஆல்ரெடி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிசோரமோட குவாக் சோன் போன மந்தோட கரண்ட் அஃபேர்ஸில் தான் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸில் தான் பார்த்துருக்குறோம். ஓகேங்களா, இதில் ஃபால்ட்னா என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதை இதில் படிக்காதீங்க, அடுத்ததில் படிங்க. ஓகேங்களா, அடுத்ததில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டை பற்றி பேசியிருப்பாங்க. அதாவது ஹிமாலயாஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து உங்களுக்கு அன்னோன் ஃபால்ட் வந்து கிடச்சிருக்கு. ஃபால்ட் அப்படின்றது இட்ஸ் எ கிராக் இன் தி எர்த்தோட கிரஸ்ட்டில் ஒரு கிராக் மாதிரி உள்றதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ட். ஓகேங்களா, ஸோ ஃபால்ட் அப்படின்றது இட்ஸ் எ ஃப்ராக்சர் சோன் ஆஃப் 2 blocks ஆஃப் ராக். ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த கோடெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே உங்களுக்கு ஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது மிகப்பெரிய ராக்ஸோட இதில் உங்களுக்கு அங்கங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராக் விழுந்திருக்கு அப்படின்றது தான் வந்து என்னென்னா இந்த பர்டிகுலர் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிராக்கில் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டோட மூவ்மெண்ட்டு எல்லாமே இருக்கும், வேகமாக மூவ் ஆச்சு. இது வந்து என்ன நிறைய இதில் இதாகும். ஓகேங்களா, நிறைய டைப்பில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் அல்லது ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கைண்ட் ஆஃப் ஃபால்ட் இருக்குது. ஓகேங்களா, அது என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு படத்து மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, மொத்தம் என்ன அப்படின்னா 3 வரைக்கும் இருக்குது. ஒன்று வந்து என்ன டிப் ஸ்லீப்பு, இன்னொன்று ஸ்ட்ரைக் ஸ்லீப்பு, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ளிக். ஓகேங்களா, டிப் ஸ்லீப்பில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து என்ன ரிவர்ஸு, இன்னொன்று வந்து நார்மல். ஓகேங்களா, டிப் ஸ்லீப்பில் 2 வகை இருக்குது, ஒன்று ரிவர்ஸு இன்னொன்று நார்மல். ஸ்ட்ரைக் ஸ்லீப்பில் ஒன்று தான், அதேமாதிரி ஆப்ளிக் ஃபால்ட்டில் ஒன்று தான். ஓகேங்களா, சரி இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். டிப் ஸ்லீப் ஃபால்ட் அப்படின்றதுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் ஃபால்ட். ஓகேங்களா, நார்மல் ஃபால்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து ஜியாகிரஃபியில் வந்து ஃபால்ட்டை பற்றி பார்த்துருப்போம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
நார்மல் ஃபால்ட் அப்படின்றது வெர்டிக்கல் ஆப்செட் அப்படின்னா ஒரு இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடும். ஒரு பக்கமான இருக்கிறது வந்து என்னென்னா கீழே இந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஸ்லைட் ஆகி கீழே இறங்கிடும். ஓகேங்களா, இதுதான் வந்து என்ன வெர்டிக்கல் நார்மல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் எக்ஸ்டென்ஷன் அண்ட் கிராவிட்டி. ஸோ கிராவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இந்த இதை பிடிச்சி கீழே இழுத்துரும். ஓகேங்களா, அதனால் வந்து கீழே இறங்கிடும். ஓகேங்களா, ஸோ இதுதான். இது தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிக்கல் ஆஃப்செட், இதை வெர்டிக்கல் ஆஃப்செட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா ரிவர்ஸ் ஃபால்ட். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேர் வந்து என்ன கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, 2 பேரும் கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதில் கம்ப்ரஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 2 பேரும் கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. அப்படி கம்ப்ரஸ் ஆகும்போது ஒருத்தர் மேலே எழும்புவார், ஒருத்தர் கீழே போவார். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃபால்ட்டு. இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டுனாலே உங்களுக்கு பின்னாடி திரும்பி போகிறதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 2 பேர் மோதிக்கிறதும் அந்த பர்டிகுலர் ஏரியா அந்த ஃப்ராக்சரை பொறுத்து 2 பேர் மோதிக்கிறதும் ரிவர்ஸ் ஃபால்ட். ஓகேங்களா, ஸோ ஃபால்ட்டுன்னு சொல்லுவோம். இதுக்கடுத்து என்ன ஸ்ட்ரைக் ஸ்லிப்னா 2 பேர் என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று உரசுறாங்க. ஓகேங்களா, சைடில் உரசிட்டு 2 பேரும் மூவ் ஆகுறாங்க. ஓகேங்களா, அதுதான் ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ளிக் ஃபால்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் மாதிரி கிரியேட் ஆகும். ஓகேங்களா, வால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஹேங்கிங் வால் மாதிரி கிரியேட் ஆகும். இதுக்கு பேர் தான் ஆப்ளிக் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஹரிக்கேன் ஹன்னா கிட்ஸ் டெக்சாஸ். இது ஹரிக்கேன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சைக்ளோன் அப்படின்னு சொல்லி பேசுவோம். அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் ஏரியாவில் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ சைக்ளோனுக்கு என்னென்னலாம் வந்து இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருப்போம். சைக்ளோனுக்கு என்னென்ன க்ரைட்டீரியாலாம் தேவை. ஓகேங்களா, அதெல்லாமே வந்து என்னென்னா உங்களுக்கு அண்டு சைக்ளோனில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அது எல்லாமே வந்து உங்களுக்கு இதுக்கும் அப்ளை ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கரிபியன் தீவு பக்கம் வர்ற அந்த பர்டிகுலர் சைக்ளோனுக்கு பேர் ஹரிக்கேன். அண்ட் இந்த ஏரியாவில் வர்றதுக்கு பேரும் ஹரிக்கேன். நம்ம இந்தியாவில் வர்றதுக்கு பேர் சைக்ளோன். அதே மாதிரி சைனா பக்கம் வர்றதுக்கு பேர் டைஃபோன். அதே மாதிரி ஆஸ்திரேலியா பக்கம் வர்றதுக்கு பேர் வில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வில்லி WILLY. நெக்ஸ்ட்டு ஜுடிஷியல் ரிவ்யூ கான் பி அவைலபிள் பீரியர் டு ஸ்பீக்கர் டிசிஷன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th ஷெடியூலை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ 10th ஷெடியூலில் நம்ம நிறையா மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் பேசிட்டோம். ஓகேங்களா, ஸோ இந்த 10th ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து மீறுறாங்க. ஓகேங்களா, விப்போட அந்த இதை மீறுறாங்க அப்படின்னா அந்த மீறினதை வந்து என்னென்னா பர்டிகுலராக வந்து என்னென்னா யார் வந்து கையில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் வந்து எடுத்துகிட்டு அவங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாரு. அப்போது நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுற டைம்லேயே வந்து ஜுடிஷியரி ரிவ்யூக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா கியோட்டோ கோலகன் கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்குது. அது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு த பாயிண்ட். இது என்னன்னா ஸ்பீக்கர் முடிவெடுக்கிற வரைக்கும் கோர்ட் வந்து அதில் தலையிடக்கூடாது அப்படின்றதான். ஓகேங்களா, ஏன்னா ஸ்பீக்கர் ஹாவ் அ டிஸ்கிரிஷனரி பவர். இந்த பர்டிகுலர் 10th ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிஷனரி பவர் த எண்ட் ஆஃப் த இது அவர் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த தீர்ப்பு கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜுடிஷியல் ரிவ்யூ போக முடியும். பட் இந்த சில நேரத்தில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில வயலேஷன் மட்டும் நடக்கிற மாதிரி இருந்தால் அப்போ தலையிடுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் மேண்டேட்டு, மாலஃபைடு, நான் கம்ப்ளையன்சஸ், ரூல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஓகேங்களா, இதிலலாம் ஏதாவது வந்து என்ன அவங்க தப்பு பண்ணுறாங்க. ஒரு ஸ்பீக்கர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கட்சி சார்பாக முடிவெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ வேணால் வந்து என்ன நமக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான். ஸோ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும் இது எந்த கேஸை பொறுத்தர் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானை பொறுத்து பேசுகிறாங்க. இப்போ ராஜஸ்தானில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 19 MLAs வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக, அதாவது அங்கே இருக்கிற சிஎம்க்கு அகெயின்ஸ்டாக பேசியிருப்பாங்க. அப்போது சிஎம்க்கு அகெயின்ஸ்டாக பேசினாலே ஓகேங்களா, சிஎம்க்கு அகெயின்ஸ்டாக பேசினாலே இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியுமா, 10th ஷெடியூல் அவங்க மேலே எடுத்துகிட்டு போக முடியுமா ஓகேங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா அது இன்ன வரைக்கும் என்னென்னா அவங்க சால்வ் பண்ணாத விஷயம், கோர்ட்டும் சால்வ் பண்ணலை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் டு டிசென்ட் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா, ஈவன் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது அவங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, லெஜிஸ்லேட்டருக்கு இருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது வந்து வாலண்ட்ரியாக அவங்களுடைய பார்ட்டியோட கேண்டிடேட்ஸரை வந்து விட்டு கொடுத்தா வேணால் அவங்க வந்து என்னென்னா தன்னோட அதே மாதிரி விப்பு வந்து என்ன சொல்கிறாரோ ஓகேங்களா, லெஜிஸ்லேட்டிவ் இதில் விப்பு வந்து என்ன சொல்கிறாரோ அதை கேட்காம போனால் அவங்க மேலே வந்து என்னென்னா தே கேன் இஷ்யூ அ 10th ஷெடியூல். பட் என்னென்னா இப்போ வந்து என்னென்னா அவங்க பார்ட்டியோட இதை வந்து என்னென்னா அவங்க வெளியே போகலை. பட் என்னென்னா பார்ட்டியில் இருக்க சிஎம்க்கு அகெயின்ஸ்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க டிசென்ட் ஆகிருக்காங்க. பட் இது வந்து என்னென்னா இன்னமும் வந்து என்ன அந்த கொஷின் வந்து இன்னும் இதில் தான் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, இப்படி கொடுக்கலாமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு
இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்ஜர் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மெர்ஜரை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். அதாவது ஓப்பனிங்கில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/3 மெர்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனால் அந்த 1/3 வந்து கரெக்டாக அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஓகேங்களா 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் மெர்ஜர் அப்படின்னா 2/3 மெம்பர் வந்து அக்செப்ட் பண்ணி பார்ட்டியில் போயிட்டு ஜாயின் பண்ணுறது அப்படின்றது தான் மெர்ஜர். ஸோ இப்படி 2/3 போயிட்டாங்க அப்படின்னா 1/3 மீதி இருப்பாங்க. இந்த 1/3 மேலே நம்ம வந்து இது கொண்டு வர முடியுமா 10th ஷெட்யூல் ஆன்டி டிஃபெக்ஷன் லா கொண்டு வர முடியுமானா முடியாது. ஓகேங்களா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெர்ஜர் அப்படின்னா என்னங்க அர்த்தம், மெர்ஜர்னா மீனிங் என்ன, மெர்ஜர்னா ஏற்கனவே பிரிஞ்சவங்க ரெண்டாக சேர்றது, இதுக்கு பேர் தான் மெர்ஜர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்ன, இது வந்து கான்ஸ்டியூஷனில் எக்ஸ்பர்ட் இதை என்ன சொல்கிறாங்க ஓகே அப்படின்னா இதில் பிடிடி ஆச்சாரியா மெர்ஜரை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா மெர்ஜர் ஷுட் பி பெட்வீன் 2 ஒரிஜினல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அதாவது இப்போ அதிமுக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பன்னீர்செல்வம் இதாகவும் எடப்பாடி இதாகவும் பிரிஞ்சாங்க. ஸோ பிரிஞ்சுட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா மெர்ஜ் ஆனாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் பொருந்தும் 2 ஒரிஜினல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து மெர்ஜ் ஆகணும். அதே மாதிரி 2/3 மெம்பர் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஓகே சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய பார்ட்டி நேஷனல் பார்ட்டி இருக்குது. ஓகேங்களா, நேஷனல் பார்ட்டியோட லோக்கல் பார்ட்டி இருக்குது. நேஷனல் பார்ட்டி இப்போ பிஜேபி இந்தியா ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, பிஜேபி இந்தியா ஃபுல்லாக இருக்குது. அதே பிஜேபி தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது. ஓகேங்களா, இப்போ தமிழ்நாட்டில் ஓகேங்களா இருக்கிற ஒரு மெம்பர் விப்பு ஓகேங்களா தமிழ்நாட்டில் இருக்கிற விப்பு இவர் வந்து என்னென்னா கொடுக்குற டைரக்ஷன்ஸை வந்து என்னென்னா இங்கே இருக்கிற லெஜிஸ்லேட்டர் பிஜேபியோட லெஜிஸ்லேச்சர் கேட்கணுமா, இல்லை இந்தியன் இதில் வந்து ஒருத்தர் விப்பு வச்சுருப்பாங்க அவர் வந்து இவங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்தா அதை கேட்கணுமா. இப்படி இவர் கொடுத்த டைரக்ஷனை கேட்கலாட்டி இவங்க மேலே வந்து என்ன பண்ணலாம் ஆன்டி டிஃபெக்ஷன் லா கொண்டு வரலாமா கூடாதா அப்படின்னா இவங்க கொடுக்குற விப்பு வந்து இங்கே செல்லுபடி ஆகாது. ஓகேங்களா, தமிழ்நாட்டு பிஜேபிக்குன்னு ஒரு விப்பு இருப்பாங்க, அவங்க கொடுக்குறது தான் செல்லுபடி ஆகும் அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கடுத்து கிரிமினல் லா ரிஃபார்ம்ஸ். கிரிமினல் லா அப்படின்றது நம்மளுடைய ஐபிசி. இப்போ கிரிமினல் லா அப்படின்றது நம்ம கண்ட்ரியில் நிறையா கிரிமினல் ரிலேட்டட் லாஸ் இருக்குது. ஓகேங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிசி, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955, டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961, SC/ST ஆக்ட் 1989. இது எல்லாமே கிரிமினல் ரிலேட்டட் ஆக்ட் தான். ஓகேங்களா, இந்த கிரிமினல் ரிலேட்டட் ஆக்ட் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஓகேங்களா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்த ஆக்ட். ஓகேங்களா, அப்போ இந்த ஆக்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு மாடிஃபை இந்த பர்டிகுலர் கால டயத்துக்கு ஏற்றாப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை மாடிஃபை பண்ணணும். ஸோ இதுக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரி ரன்பீர் சிங் ஓகேங்களா ரன்பீர் சிங் அப்படின்றவருடைய தலைமையில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரிமினல் லாஸில் என்னென்ன அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டியை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கமிட்டி ஓகேங்களா இந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ரெக்கமெண்டேஷனை அவங்க கொடுக்க போகிறாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கண்ட்ரியில் கிரிமினல் லா அண்ட் கிரிமினல் ப்ரொசீஜர் ஓகேங்களா இந்த ஐபிசியோட ப்ரொசீஜர் சிஆர்பிசி ஓகேங்களா இது எல்லாமே எது கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கீழே வரும். கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே முடிவெடுக்கிறதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. அண்ட் நம்ம கண்ட்ரியோட இந்த மாதிரி கிரிமினல் லாவோட ஆர்கிடெக்சர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னா மெக்காலே பிரபு ஓகேங்களா லார்டு தாமஸ் பேபிங்டன் மெக்காலே அப்படின்றவர் தான் நம்மளுடைய கிரிமினல் லாஸை ஃபஸ்ட்டு கோடிஃபை பண்ணவர் இவர் தான். ஓகேங்களா, சரி இப்போ தான் இந்த கமிட்டி போட்டாங்களா, இதுக்கு முன்னாடி எதுவும் கமிட்டி இல்லையா இந்த மாதிரி வந்து கிரிமினல் லாஸை வந்து மாற்றுறதுக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2 கமிட்டி போட்டிருக்காங்க. ஒன்று மாதவ் மேனன் கமிட்டி, இன்னொன்று மாலிமத் கமிட்டி. ஓகேங்களா, ஸோ மாலிமத் கமிட்டியோட ரிப்போர்ட்டை இங்கே கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மாலிமத் கமிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி ஓகேங்களா சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் ரேங்க் ஆஃபீஸர் வந்து என்னென்னா அவர் முன்னாடி ஏதாவது வந்து இவங்க கன்ஃபெஷன் பண்ணுறாங்க தப்பு பண்ணவே அவனாவது வந்து எஸ்பி முன்னாடி வந்து கன்ஃபெஷன் கொடுக்குறாங்க நாங்கள் தான் தப்பு பண்ணோம் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து கோர்ட்டில் வந்து ஒரு எவிடன்ஸாக சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் பியாண்ட் ரீசனபிள் டவுட் ஓகேங்களா அதாவது இதில் டவுட்டே கிடையாது ஓகேங்களா இதில் தான் ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா அப்படின்ற விஷயத்தை வந்து என்ன இனிமேல் வந்து என்ன எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபாலோட் இன் அ கிரிமினல் கேசஸ் டு பி டன் அவே வித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இனிமேல் அந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கக்கூடாது. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கேஸ் ஏதாவது வந்து தப்பாக வந்து கேஸை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகமான தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசேபிள்டு ஆர் என்டைட்டில் டு சேம் பெனிஃபிட் ஆஃப் SC/ST கோட்டா. அதாவது சுப்ரீம் கோர்ட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிசேபிள்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த டிசேபிள்டு பர்சன் ஓகேங்களா அந்த டிசேபிள்டு பர்சனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC/STக்கு எந்த மாதிரியான ரிலாக்ஸேஷன் ஓகேங்களா
SC/STக்கு எந்த மாதிரியான ரிலாக்ஸேஷன் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எஜுகேஷனில் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா டிசேபிள்டு பர்சனுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வேறு எதையும் நீங்கள் டீப்பாக படிக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. கொஷினே கேட்க மாட்டான் ப்ரிலிம்ஸ்லாம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் பிளியா பார்கெனிங்? பிளியா பார்கெனிங்னா என்ன அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் கொஷினாக கேட்கறதுக்கு சான்சஸ் இல்லை. ஓகேங்களா? பிளியா பார்கெனிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா குற்றவாளின்னு நிரூபிக்க போகிறாங்க. ஸோ இவர் ஆப்போசிட்டில் ஒருத்தர் என்னென்னா இவர் மேலே கேஸ் கொண்டு வந்திருப்பார், ப்ராசிக்யூட்டர்னு சொல்லுவோம். இந்த ப்ராசிக்யூட்டரும் இவர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குற்றங்கள் வந்து என்னென்னா நான் தான் பண்ணினேன் அப்படின்றதும், ஸோ இந்த குற்றங்களுக்கு வந்து ஒரிஜினலாக என்ன தண்டனை இருக்கோ அந்த தண்டனைக்கு பலதான் எனக்கு கம்மியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்கெனிங் அவர் கூட வச்சுக்கிறது. ஸோ இதுதான் பிளியா பார்கெனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் சர்வெண்ட் அஸ் அ கிராம பஞ்சாயத்து அட்மினிஸ்ட்ரேட்டர். இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிராம பஞ்சாயத்துக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராக இதுக்கு முன்னாடி எலெக்ட் பண்ணி ஒருத்தர் தூக்கி போடுவாங்க. ஸோ இனிமேல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸையும் வந்தோன்னா அதில் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர வேறு எதுவும் தேவையில்லைங்க, தெரிஞ்சுக்க மட்டும் செய்யுங்க. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை பற்றி ஆல்ரெடி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு எடுத்தாச்சு. இப்போ பிரசாந்த் பூஷன் கேஸ் கேஸ் வந்து பெரிய லெவலில் இருந்ததுனால உங்களுக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 129, ஆர்டிகல் 215. ஆர்டிகல் 129 மூலமாக சுப்ரீம் கோர்ட்டும் ஆர்டிகல் 215 மூலமாக ஹைகோர்ட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வந்து யாராவது வந்து தவறான விஷயங்கள் வச்சா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எடுத்துகிட்டு வரலாம். சரி, இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, சரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹை கோர்ட்டுக்கு தனித்தனியாக ஆர்டிக்கல் இருக்குது. இதே மாதிரி லோக்கல் கோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, சபார்டினேட் கோர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இதெல்லாமே சபார்டினேட் கோர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களால கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எடுத்து போக முடியுமா அப்படின்னா ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் அவங்களுக்கான அந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்து கிடையாது. பட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971 படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹை கோர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா யாராவது சபார்டினேட் கோர்ட்டை பற்றி தப்பாக பேசினாங்கன்னா ஹை கோர்ட் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டனைகள் கொடுக்கலாம். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிகல் 19லையும் இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. ஆர்டிகல் 19 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபர்ஸ்ட் ஏல இருக்கிறது. ஸோ இதை தவிர ஆர்டிகல் 19ல் நிறையா இருக்குது. பட் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்லி ஃபார் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ரைட் டு ஃப்ரீடம், ஏன்னா உங்களுக்கு ஆர்டிகல் 19ல் மொத்தம் 6 ரைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு மட்டும் தனியாக ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பான். இதேமாரி மற்ற 5 இதுக்குமே தனியாக ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பான். இதில் நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு மட்டும் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட்டு, ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வித் ஃபாரின் ஸ்டேட்டு, பப்ளிக் ஆர்டர், டீசென்சி ஆர் மொராலிட்டி இன் ரிலேஷன், அதுக்கடுத்து இன் ரிலேஷன் டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஓகேங்களா? இந்த வார்த்தை இங்கே கான்ஸ்டியூஷன்லேயே மென்ஷன் ஆகிருக்குது. அதுதான் இதில் முக்கியமானது. ஓகேங்களா? கான்ஸ்டியூஷனில் இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுங்கிறது ஆர்டிகல் 19ல் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை தவிர வேறு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் 2 கண்டெம்ட் இருக்குது. ஒன்று கிரிமினல் கண்டெம்ட்டுன்னு, ஒன்று சிவில் கண்டெம்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே வந்து என்னென்னா ரொம்ப டீப்பாக போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து என்னென்னா தேவையில்லாது. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் எம்பி மினிஸ்ட்ரி எக்ஸீட்ஸ் கான்ஸ்டியூஷனல் லிமிட். அதாவது மத்திய பிரதேஷில் ஓகேங்களா நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஓகேங்களா நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கான்ஸ்டியூஷனல் லிமிட்டை விட இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன கான்ஸ்டியூஷனல் லிமிட்? நமக்கு ஆர்டிகல் 164ல் ஓகேங்களா ஆர்டிகல் 164ல் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆயிருக்கு, எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் ஆயிருக்கு. என்னென்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதில் இருக்கிற மினிஸ்டர்ஸுடைய அளவு வந்து என்ன ஓவரால் மெம்பரில் ஓகேங்களா ஓவரால் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பரில் ஓவராலாக அந்த ஹவுஸில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ ஒன்லி வந்து ஆட்சி செய்கிற கட்சி மட்டும் கிடையாது, ஆப்போசிஷன் கட்சியோட சேர்த்து நம்பர் ஓகேங்களா எவ்வளோ மெம்பர் இருக்காங்களோ அதில் 15% ஆஃப் மெம்பர் தான் என்ன ஆக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிஸ்டர்ஸாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 164ல் இருக்குது. இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு ஓகேங்களா. இது வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதுக்கு முன்னாடியே ஒரு 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சொன்னோம். அது என்னென்னா 10th ஷெடியூல் ரிலேட்டடாக சொன்னோம் ஓகேங்களா. இப்போ அதே 91st அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இந்த இதுவும் வந்திருக்குது ஓகேங்களா. அந்த இதில் என்னென்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர்லையும் ஓகேங்களா சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர்லையும் உங்களுக்கு அதாவது லோக்சபாலையும் 15% மேலே அதிகமாக போகக்கூடாது. இன்க்ளூடிங் ஆஃப் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த 15% அப்படின்றது இன்க்ளூடிங் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க.
இதில் எக்ஸப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் த சீஃப் மினிஸ்டர் ஷால் நாட் லெஸ் தென் 12, 12க்கு கீழேயும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்றாப்புலேயே நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க ஆர்டிகல் 164 அண்ட் ஆர்டிகல் 75. 75ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆர்டிகல் 164 அப்படின்றது என்னென்னா ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போலீஸ் ரிஃபார்ம் அண்ட் குரூஷியல் ஜுடிஷியல் ஆக்டர். ஓகேங்களா? போலீஸ் ரிஃபார்ம் பற்றி பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை ப்ரிலிம்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு கான்பூர் என்கவுண்டர் கேஸ் அண்ட் போலீசிங் இஷ்யூஸ் தேவையில்லை. கான்பூர் என்கவுண்டர் கேஸு. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங். இது வந்து என்ன, விகாஸ் துபேயை பற்றி. விகாஸ் துபே அப்படின்றது மும்பையில் பெரிய தாதாவாக இருந்தவர். அவரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உத்தரப்பிரதேசில் வச்சு கொண்டிருப்பாங்க. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங். ஸோ இதுவும் உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. இதெல்லாம் மெயின்ஸுக்கு தாங்க. எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்லாம் மெயின்ஸுக்கு தான். நெக்ஸ்ட்டு நேட் கிரேட். நேட் கிரேட் அப்படின்றது நேஷனல் இன்டெலிஜென்ஸ் கிரேடு. இதை பற்றியும் ஆல்ரெடி உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ நேட் கிரேடுக்கும் ஓகேங்களா, நேட் கிரேடுக்கும் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ. ஓகேங்களா? இந்த ரெண்டை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ நேட் கிரேட் அப்படின்றது அண்டர் ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடியது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ரிலேட்டட் குற்றங்களையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இட் கனெக்டட் வித் ஆல் போலீஸ் ஸ்டேஷன் இன் அவர் கண்ட்ரி. ஓகேங்களா? அப்போ எல்லா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் நேட் கிரேட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த நேட் கிரேட் டேட்டாவை யாரை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா சென்ட்ரல் ஏஜென்சிஸ். 10 சென்ட்ரல் ஏஜென்சிஸ் வந்து என்னென்னா ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க உங்களுக்கு. இதை தவிர இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் கிரிட்டிசிசமும் நிறையா இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி லீக்கேஜ். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக நம்ம டேட்டாவை வந்து என்ன பண்ணலாம், நம்மளை வந்து என்னென்னா கண்காணிக்கிற மாதிரி, நம்மளுடைய மூவ்மெண்ட் எல்லாம் கண்காணிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்துன்னா டிஜிட்டல் டேட்டா பேஸ் வந்து மேபி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. பட் நேட் கிரேட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஷயங்கள், அதாவது ஈஸியாக வந்து என்ன ஒரு சஸ்பெக்டை அரெஸ்ட் பண்ணுறதுக்கும், நம்மளுடைய ஆல்ரெடி வந்து என்னென்னா நம்மளுடைய ஜுடிஷியரியில் வந்து என்னென்னா நிறையா பெண்டிங் கேசஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுறதுக்கும் இதெல்லாம் நேட் கிரேட்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒன் நேஷன் ஒன் ஓட்டர் ஐடி. இந்த மாதிரி ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு, ஒன் நேஷன் ஒன் ஓட்டர் ஐடி, இது எல்லாமே வந்து என்னென்னா உங்களுக்கு சஜஷனில் தான் இருக்குது. இது எல்லாமே இந்த சஜஷனில் இருக்கிறதுனால இது எல்லாமே உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு தான் வரும், ப்ரிலிம்ஸ்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ். இதுவும் பியூராக வந்து மெயின்ஸுக்கு தான். ஓகேங்களா? ஸோ அந்த மெயின்ஸுக்கே இருந்தாலும் என்னென்னா கோர்ட் வந்து சில டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த டைரக்ஷன்ஸ் என்ன, எப்படி கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸை வந்து அழிக்கிறது. அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா 2018 ஒரு ஜட்மெண்ட் இருக்குது, இப்போவும் ஒரு ஜட்மெண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ்னால் என்ன அர்த்தம், ஒரு கிரிமினல் கேண்டிடேட் வந்து அந்த இதில் வந்து நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி கொண்டு வந்தது தான். அதாவது நமக்கு வர்ற எம்எல்ஏ எம்பிஸ் வந்து என்ன கிரிமினலாக இருக்கக்கூடாது அப்படின்றது, அவங்கள கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி கொண்டு வந்தாங்க. கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த கேண்டிடேட்டை ஒரு பார்ட்டி வந்து ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கேண்டிடேட்டை பற்றின ஃபுல் கிரிமினல் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோக்கல் நியூஸ் பேப்பரில் இது பண்ணணும். ஓகேங்களா? இதை தவிர நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் நியூஸ் பேப்பர் மட்டும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நேஷனல் நியூஸ் பேப்பர், 2 நேஷனல் நியூஸ் பேப்பர்ஸ்லையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணணும். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா அண்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ்லையும் நீங்கள் போடணும். இதை தவிர என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு அந்த கேண்டிடேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும், ஈவன் அவர் மேலே கிரிமினல் கேசஸ் இருந்தாலும் நீங்கள் ஏன் அவரை செலக்ட் பண்ணணும் அண்ட் அதுக்கான ரீசன் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கொடுக்கணும். பட் உங்களுடைய ரீசன் வந்து ஜஸ்ட் வந்து அவர் வந்து வின் பண்ணிடுவார் அதனால் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ உங்களுக்கு ஆஸ் பர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 வருஷத்துக்கு மேலே கன்விக்ட் ஆகிட்டார் அப்படின்னா அவர் வந்து கிட்டத்தட்ட அடுத்த 6 வருஷத்துக்கு என்ன ஆக முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவோ எம்பியோ ஆக முடியாது. அப்போ ஒரு கிரிமினல் கேஸ் பெண்டிங்கில் இருக்கிற ஒரு ஆள் ஓகேங்களா, ஒரு கிரிமினல் கேஸ் பெண்டிங்கில் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து தண்டனை வந்து கண்டிப்பாக 2 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஆளை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அகைன் அண்ட் அகைன் வந்து பை எலெக்ஷன் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன இதில் சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா வந்து என்னென்னா கிரிமினலைசேஷனை பாலிடிக்ஸில் தடுக்கணும். அப்படி தடுக்கிறது ஏன்னா அவங்க தான் வந்து நமக்குன்னு ஒரு சட்டத்தை ஏற்ற போகிறவங்க. அப்படி சட்டத்தை ஏற்றுறவங்களே வந்து என்னென்னா கிரிமினலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த இது எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? சட்டத்தால் தண்டிக்கப்பட வேண்டியவங்களே சட்டத்தை ஏற்றுறது அப்படின்றது இட் இஸ் நாட் அன் வெரி குட் ஆப்ஷன். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக ஒரு ரிப்போர்ட் எப்போவுமே வருஷம் வெளியே வரும். அந்த இதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த ஆட்சியில் ஓகேங்களா, இந்த ஆட்சியில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 43% ஆஃப் எம்பி மேலே உங்களுக்கு கிரிமினல் கேசஸ் இருக்குது.
நெக்ஸ்ட்டு 24% ஆஃப் ராஜ்யசபா மெம்பர் வந்து கிரிமினல் கேசஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ஜிஓஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் 2ல் இருக்கும். ஓகேங்களா, அதில் நீங்கள் என்ஜிஓஸை பற்றி எழுதும்போது கிட்டத்தட்ட நீங்கள் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படின்றத பற்றியும் நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த ஆர்டிக்கல் போயிடலாம். கவர்னர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. இந்த கவர்னர்ஸ் ஆஃப் ஸ்டேட் இன் இந்தியா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலாக உங்களுடைய பாலிட்டி புக்கில் படிக்கிறதா. ஸோ அதிலேயே போய் படிச்சுக்கோங்க, தயவுசெய்து இதில் மறுபடியும் படிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு ராஜஸ்தான் கிரைசிஸ் புட்ஸ் கவர்னர்ஸ் பவர்ஸ் இன் தி ஸ்பாட்லைட். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ராஜஸ்தானில் என்ன சொன்னேன், 19 எம்எல்ஏ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவருக்கு எதிராக பேசினாங்க, முதலமைச்சருக்கு எதிராக பேசினாங்க அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அந்த இதில் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்னருக்கு, ஓகேங்களா, ஒரு கவர்னருக்கு என்ன மாதிரியான அதிகாரங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுலேயும் முக்கியமான அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஹவுஸை, ஓகேங்களா, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை கூட்டுறது, கலைக்கிறது, ஓகேங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் அவராகவே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது. ஹீ டோன்ட் ஹாவ் அ டிஸ்கிரிஷனரி பவர். ஓகேங்களா, எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் மூலமாக தான் அவர் வந்து சம்மன் பண்ண முடியும், ரொரோக் பண்ண முடியும். சரி, அசம்பிளியை வந்து கலைக்கணும், அப்படி அசம்பிளியை கலைக்கணும் அப்படின்னா, அதாவது டிசால்வ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கும் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் மினிஸ்டர் தேவையா அப்படின்னு கேட்டால் அதுக்கு எய்ட் அண்ட் மினிஸ்டர்ஸ் அட்வைஸ் தேவையில்லை. பட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து யார், நம்ம கவர்னர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை கூட்டி அவரை, அதாவது முதலமைச்சரை என்ன பண்ண சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நம்பர்ஸை வந்து நிரூபிங்க, ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸை வந்து கொண்டு வாங்க, ஓகேங்களா, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்லேருந்து நீங்கள் ஜெயிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரலாமே தவிர அவருக்குன்னு டிஸ்கிரிஷனரி பவர் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 174, ஓகேங்களா, ஆர்டிகல் 174 உங்களுக்கு டைம் டு டைம் சம்மன் பண்ணணும். அது யாரோட பர்மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்ட் அண்ட் அட்வைஸ், ஓகேங்களா, எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்றது தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2016, ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட்டும் இருக்குது. அந்த ஜட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி அண்ட் அட்வைஸ், ஓகேங்களா, ஒன்லி அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் பண்ண முடியும். அவரோட ஓன் டிசிஷனில் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, சம்மன் ரொரோக் பண்ண முடியாது. ஏன் இந்த இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, ஏன்னா அங்கே இருக்கிற மினிஸ்டர், அங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அங்கே இருக்கிற கவர்னரை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டேட்டுக்குள்ளே என்ன பண்ணுங்க அப்படின்னா, அசம்பிளியை வந்து சம்மன் பண்ணுங்க அப்படின்னு கேட்பார். பட் இவர் கொரோனா இருக்குது அதனால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இஷ்டத்துக்கு பண்ணுவார். அப்படியே கொரோனாவே இருந்தாலும் அதை பற்றி முடிவெடுக்க வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் தானே தவிர இவர் முடிவெடுக்க முடியாது. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஹீ டசன்ட் ஹாவ் அ டிஸ்கிரிஷனரி பவர். ஓகேங்களா, ஸோ ஆனால் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன டேட்டை விட கொஞ்சம் தள்ளி தான் வச்சார். ஓகேங்களா, ஸோ அதுதான் நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு, டூ வி நீட் அ ஃபிஸ்கல் கவுன்சில். இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ரெக்கமெண்டேஷனில் தான் இருக்குது. 14th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க, என்னென்னா இண்டிபெண்டன்ட் ஃபிஸ்கல் கவுன்சில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வாட் இஸ் ஃபிஸ்கல் கவுன்சில் அப்படின்னா, இட் இஸ் அ பப்ளிக் இன்ஸ்டியூஷன். இந்த பப்ளிக் இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சஸ்டைனபிள் பப்ளிக் ஃபினான்ஸ், அதாவது ஒருத்தர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகேங்களா, ஒருத்தர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அல்லது வேரியஸ் ஸ்கீம்ஸ்க்கு வந்து ஸ்பெண்டிங் அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா, தே வில் கிரியேட் அ பிளான்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா, அடிக்கடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போய் செக் பண்ணுறது, ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து கரெக்டாக நடக்குதா இல்லையா அப்படின்றதெல்லாம் இந்த ஃபிஸ்கல் கவுன்சில் அப்படின்றவங்க போய் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபிஸ்கல் கவுன்சிலை FRPM ஆக்ட் கீழே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 14th ஃபினான்ஸ் கமிஷன் என்னன்னா ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து என்ன எக்ஸ் ஆண்டே எவாலுவேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸ் ஆண்டே அப்படின்னா ஒரு பர்டிகுலர் விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணியிருப்போம், வி ஃபீல் தட் இதை இப்படி நடத்தணும், இதை இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருப்போம். தட் இஸ் கால்டு எக்ஸ் ஆண்டே. எக்ஸ்போஸ்ட் அப்படின்னா நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்றது. நம்மளுடைய சிஏஜியோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் பார்ப்பாரு ரிலேட்டட் டு ஃபிஸ்கல். பட் இந்த ஃபிஸ்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா மேபி அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆண்டேவே பண்ண முடியும், அதாவது அந்த பர்டிகுலர் விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பண்ண முடியும் அப்படின்றது தான். ஓகேங்களா, ஸோ ஃபிஸ்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ன வரைக்கும் வரல. இட் இஸ் கம்ஸ் அண்டர் ரெக்கமெண்டேஷன். ஸோ அதனால் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இட் இஸ் மேக்ஸிமம் வந்து மெயின்ஸ் ரிலேட்டட் கொஷினாக கேட்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு, நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ். இதில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் எஜுகேஷன் இதில் வந்து நேஷ்னல் கமிஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம் அது என்னன்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் ரைட் டு எஜுகேஷன் ஆக்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓகேங்களா, அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், ஓகேங்களா, 2009 நம்ம கொண்டு வந்திருப்பாங்க. 6லேருந்து 14 வயசு வரைக்கான குழந்தைகளுக்கான கட்டாய படிப்பு அப்படின்றது இது ஃபஸ்ட்டு. செகண்ட் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 25% ரிசர்வேஷன் இன் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். ஓகேங்களா,
ப்ரைவேட் ஸ்கூலில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்கிற குழந்தைகளுக்கு 25% வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொடுக்கணும். ஓகேங்களா? இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தா ரிசர்வேஷன் கொடுக்கணும். இதை தவிர எந்தெந்த பள்ளிலாம் அன்ரெகனைஸ்டாக இருக்கோ, எந்தெந்த ஸ்கூல்லாம் அன்ரெகனைஸ்டாக இருக்கோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும். அடுத்த ஒரு 3 வருஷம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அந்த டைமுக்குள்ளே உங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கணும். அதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ டொனேஷன் ஆர் கேபிட்டேஷன் ஃபீஸ் வந்து வாங்கக்கூடாது. ஓகேங்களா? சைல்டு ஆர் பேரண்ட் வந்து வாங்கக்கூடாது ஃபார் அட்மிஷன் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குழந்தையும் வந்துன்னா எக்ஸாமினேஷன், ஓகேங்களா, போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எழுதி அந்த குழந்தை வந்து அந்த ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்றதுக்காண்டி அந்த குழந்தைய வந்து தள்ளி வைக்கக்கூடாது அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ இதுதான். இதுக்கடுத்து நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் இது எந்த ஆக்டுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2005 கீழே வரும். இது எந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோலில் வருது அப்படின்னு மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழே வருது. ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சேர்பர்சன் 6 மெம்பர்ஸு. ஓகேங்களா? இதில் கண்டிப்பாக 2 பேர் வந்து என்ன உமனாக இருக்கணும் அப்படின்றதும். அண்ட் இதில் வந்து என்னென்னா அவங்களுடைய இது வந்து என்ன பதவிக்காலம் 3 வருஷம். மேக்ஸிமம் ஏஜ் ஃபார் சேர்மன் வந்து 65. ஓகேங்களா? மெம்பர்ஸ்க்கு வந்து 60 ஏஜ். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ஃபினான்சிங் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி. இந்த நேஷ்னல் ஃபினான்சிங் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டினா என்னென்னா இப்போ ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் யாருங்க பண்ணுவா? ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஆடிட்டர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த ஆடிட்டரை ரெகுலேட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா, அந்த ஆடிட்டரை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? இன்ஸ்டியூஷன் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று இருக்கும். இவங்க தான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ், ஓகேங்களா, அந்த ஆடிட்டரெல்லாம் வந்து என்னென்னா கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய இது வந்து எஃபெக்டிவாக இல்லை அப்படின்றதுக்காண்டி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா நேஷனல் ஃபினான்சிங் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு அத்தாரிட்டியை கம்பெனி ஆக்ட் கீழே, கம்பெனி ஆக்ட் 2003 கீழே என்ன பண்ணியிருப்பாங்க, 2013 கீழே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. சரி, இவங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் த எக்ஸிக்யூட்டிவ் எய்ட் அண்ட் அட்வைஸ். ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வைஸ் கொடுப்பாங்க அண்ட் ரிலேட்டட் டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட் ரிலேட்டடாக. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தே வில் ப்ரொவைட் இன்புட்ஸ். ஓகேங்களா? எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் யூசர்ஸுக்கு என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்க ஃபைல் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்படின்றதெல்லாம். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஸ்கேமு இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய சேர்பர்சன், ஓகேங்களா, சேர்பர்சன் வில் பி அப்பாயிண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். மேக்ஸிமம் வந்து 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய வேலை ரெக்கமெண்டிங் அக்கௌண்டிங் ஆடிட்டிங் பாலிசி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அப்ரூவல் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணுவாங்க. இதை தவிர மானிட்டர் அண்ட் என்ஃபோர்ஸ் கம்ப்ளைன்சஸ். இதுக்கடுத்து என்ன குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸ், எந்த அளவுக்கு அந்த ப்ரொஃபஷனல் ஆடிட்டர்ஸ் வந்து குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸை கொடுக்குறாங்க அண்ட் அதனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் என்ன அண்ட் அதுக்கு வந்து என்னது மெஷர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணலாமானா அப்படின்றத எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஃபங்க்ஷன்ஸும் இதில் முக்கியமாக பண்ணுவாங்க. அண்ட் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபங்க்ஷனில் முக்கியமாக என்ன முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா இவங்க எந்தெந்த ஆடிட்டர்லாம் வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னா லிஸ்டட் கம்பெனி ஆடிட்டர்ஸ். லிஸ்டட் கம்பெனினா என்னன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கம்பெனி தான் லிஸ்டட் கம்பெனிம்போம். அந்த ஆடிட்டர்ஸ், ஓகேங்களா, அந்த ஆடிட்டர்ஸை அந்த லிஸ்டட் கம்பெனியில் இருக்க எல்லா கம்பெனியோட ஆடிட்டரையும் இவங்க தான் ரெகுலேட் பண்ணுவாங்க. இது தவிர என்னென்னா அன்லிஸ்டட் கம்பெனி, ஓகேங்களா, அன்லிஸ்டட் கம்பெனி அவங்களுடைய பெய்டப் கேபிட்டல் வந்து 500 கோடி, ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து நாட் லெஸ் தென் 1000 crore. இவங்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட இருக்கிற ஆடிட்டரை ரெகுலேட் பண்ணுவாங்க. அதாவது லிஸ்டட் கம்பெனியோட எல்லா ஆடிட்டரையும் இவங்க தான் ரெகுலேட் பண்ணுவாங்க. அன்லிஸ்டட் கம்பெனி அதாவது விச் இஸ் நாட் ப்ரெசன்ட் இன் தி ஷேர் மார்க்கெட், அந்த அன்லிஸ்டட் கம்பெனிலையும் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 கோடி அவங்களுடைய பெய்டப் கேபிட்டலாக இருக்கணும் அண்டு 1000 கோடிக்கு மேலே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா டர்ன் ஓவர் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கம்பெனி, அதாவது பிக் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனியோட ரெகுலேஷன்ஸையும், ஓகேங்களா, ஆடிட்டர் ரெகுலேஷன்ஸை யார் தான் பார்த்துப்பாங்க அப்படின்னா நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி தான் பார்த்துப்பாங்க. சரி, இதில் இந்த 1500 crore பெய்டப் கேபிட்டலுக்கு கீழே அண்ட் 1000 crore டர்ன் ஓவருக்கு கீழே இருக்கிற கம்பெனி யார் பார்த்துப்பாங்க அப்படின்னா இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா அவங்க பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் செட்டப் மாஸ்க் இன் அயோத்தியா தேவையில்லை.
நெக்ஸ்ட் ஈக்குவலைசேஷன் லெவி ஆன் ஃபாரின் இ-காமர்ஸ் ஃபார்ம்ஸ். நான் ஈக்குவலைசேஷன் லெவினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்தாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கேரளா அனிமல் சாக்ரிஃபைஸ் ஆக்ட் தேவையில்லை. அதுக்கடுத்து ஆன்டி டார்ச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா யுனைடெட் நேஷன் கன்வென்ஷனை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் சாத்தான் குளத்தில் நடந்து பார்த்திங்கன்னா அந்த இஷ்யூவை பற்றி தான் பேசியிருக்காங்க. அதை பற்றிலாம் உங்களுக்கு இப்போ தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் டார்ச்சர். ஓகேங்களா. ஸோ இந்த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் டார்ச்சரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய் பாடிங்க, நல்லாவே இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா இந்த பர்டிகுலர் இதில் வந்து என்னன்னா ரொம்ப அதிகமாக கொடுக்கல. இந்த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் டார்ச்சர் அப்படின்றதுல இந்தியா சைனும் பண்ணல, ரேட்டிஃபையும் பண்ணலை. ஓகேங்களா. ஸோ அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் படிங்க. அண்ட் இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிட்டி அகெயின்ஸ்ட் டார்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியும் இருக்குது. இந்த கமிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் டார்ச்சர் கீழே வர்ற ஒரு ட்ரீட்டி தான். ஓகேங்களா. ஸோ அதையும் அதிலேயே போய் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரீட்டி படி என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா கவர்மெண்ட்டும் எல்லா பார்ட்டிஸும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரியில் இருக்கிற ரைட்ஸ் ரிலேட்டட் டு டார்ச்சர். ஓகேங்களா. டார்ச்சருக்கு அகெயின்ஸ்டாக என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் என்ன ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணணும். ஆஸ் பர் கமிட்டி அகெயின்ஸ்ட் டார்ச்சர் கீழே அவங்க என்ன ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தாச்சு. இருந்தாலும் அகைன் நான் எடுக்கிறேன். இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கன்சியூமருடைய டெஃபினிஷனை வந்து மாற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆக்ட் வந்து 1986 ஆக்ட், இப்போ வந்து என்ன 2019 ஆக்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து பிரசிடென்ட் சைன் பண்ணிட்டாரு. கொஞ்சம் முக்கியமானது இதுலேருந்து மேபி உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ கன்சியூமருடைய டெஃபினிஷன் ஆஃப் கன்சியூமர். யார் கன்சியூமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்ஸை ஒரு சர்வீசஸை வாங்குறவர் அல்லது அவைலபிள் பண்ணுறவர், அவர் தான் வந்து கன்சியூமர். இதில் யார் கன்சியூமர் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசேல். ஓகேங்களா. புதுசாக வாங்காமல் இன்னொருத்தர் வந்து ரீசேலில் வாங்கியிருப்பார் பார்த்தீங்களா, அவர் வந்து கன்சியூமர் கிடையாது. ஓகேங்களா. அவர் வந்து என்னென்னா டேரெக்டாக வந்து கோர்ட் அப்ரோச் பண்ணுறது அதெல்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா. இதை தவிர என்னென்னா நீங்கள் இ-காமர்ஸ்லேருந்து என்ன வாங்கினாலும் ஓகேங்களா அதுவும் வந்து என்னென்னா உங்களுக்கு கன்சியூமர் ரிலேட்டடில் வரும். ஓகேங்களா. நீங்கள் அப்போ ஆஃப்லைன் ஆன்லைன் ஓகேங்களா இந்த மாதிரி எந்த விஷயத்தில் வாங்கினாலும் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஆர் டைரக்ட் செல்லிங் இந்த மாதிரி எதில் வாங்கினாலும் வந்து என்னென்னா உங்களுக்கு நீங்கள் கன்சியூமர் அப்படின்றதில் வருவீங்க. பட் அதை ரீசேலில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கன்சியூமர் கீழே வரமாட்டீங்க. அண்ட் கன்சியூமர் ரைட்ஸ் மொத்தம் 6 ரைட்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா அதை பார்த்துக்கோங்க. இதுக்கடுத்து என்ன சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டின்னு ஒரு அத்தாரிட்டியை கிரியேட் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓவராலாக கன்சியூமர் ரைட் ரிலேட்டடாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கம்பெனி கரெக்டாக கன்சியூமர் ரைட் ரிலேட்டட் எல்லா வேலையும் பார்க்குறாங்களா, ஓகேங்களா, அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் வச்சுருக்காங்களா, அட்வர்டைஸ்மெண்ட் வந்து தப்பாக போடுறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள். ஓகேங்களா. இவங்களுக்கு கீழே ஒரு இன்வெஸ்டிகேஷன் விங் இருக்கும். அவர் வந்து டைரக்டர் ஜெனரல் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அதுக்கு ஹெட்டாக இருப்பார். ஓகேங்களா. சரி, இது வந்து என்னென்னா டேரெக்டாக கம்பெனியை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. கம்பெனி வந்து ஒழுங்காக கன்சியூமர் ரைட்ஸை வயலேட் பண்ணாமல் இருக்காங்களா, அன்ஃபேர் ட்ரேடு ப்ராக்டிசஸ் இருக்கா, அதே மாதிரி வந்து என்ன மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்குறாங்க. சரி, இப்போ ஒரு கன்சியூமர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு யார்கிட்ட போய் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சியூமர் ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு போயிட்டு யார்கிட்ட கொடுப்பார் அப்படின்னா அதுக்குன்னு கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட்டு நேஷனல் லெவலில் வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ கன்சியூமர் டேரெக்டாக வந்து அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் நடத்துகிறாங்க அல்லது டிஃபெக்டிவ் கூட்ஸ் என்கிட்ட வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக அந்த கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து என்ன 10 லட்சம் வரைக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க, இதுக்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான அமௌண்ட்டு தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கன்சியூமர் பெனால்ட்டி இருந்துச்சு. ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெனால்ட்டி வந்து கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்து 10 லட்சம். அதை வந்து மறுபடியும் அந்த அஃபென்ஸை திருப்பி பண்ணாங்கன்னா 50 லட்சம். ஸோ 10 லட்சம் கொடுக்குற நேரத்தில் 2 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு தண்டனையும் கொடுக்கலாம். இதே இது 50 லட்சம் அப்படின்னு இது பண்ணுறப்போ உங்களுக்கு 5 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம். ஓகேங்களா. சரி, இப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு கன்சியூமருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட்டு ஸ்டேட்டு நேஷனல் லெவலில் இருக்கிற கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் போகலான்னு. சரி, இதுக்கு அப்பீல் எங்கே போகிறது அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்டேட்டுக்கு போகலாம், ஸ்டேட்லேருந்து நேஷனல் லெவலுக்கு போகலாம். சரி, நேஷனல் லெவலுக்கும் போயிட்டீங்க அப்போவும் வந்து உங்களுக்கு மனசு ஆறலை அப்படின்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு டைரெக்டாக போய்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதோட ஜூரிஸ்டிக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நீங்கள் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா அந்த வேல்யூ ஆஃப் கூட்ஸ் வந்து 1 crore கீழே இருக்கணும். ஓகேங்களா. சரி, 1 crore
crore மேலே 10 கோடிக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா 1 crore மேலே 10 கோடிக்கு கீழே இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டேட் கன்சூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன்கிட்ட போகலாம். இல்லது 10 கோடிக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எங்கே போகலாம் அப்படின்னா நேஷனல் கன்சூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷனுக்கு போகலாம். சரி, இதில் மீடியேஷன் பண்ணலாமா? அதாவது என்னென்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க, கோர்ட்டுக்கு போய் ரொம்ப டைம் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கன்சியூமரும் அந்த கம்பெனி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீடியேட்டர் மூலமாக 2 பேர் வந்து சமாதானத்துக்கு போய்க்கலாம். அப்படி சமாதானத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா சரி, அதுக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு மறுபடியும் போகலாமா அப்படின்னா கோர்ட்டுக்கு போக முடியாது. ஓகேங்களா? ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த காமர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா கன்சியூமர் ரெட்ரஸல் மெக்கானிசமை நீங்கள் கரெக்டாக செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட்டை வந்து ஷோ பண்ணுறீங்க பார்த்தீங்களா வெப்சைட்டில், அதில் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் எந்த கண்ட்ரிலேருந்து அது ஆரிஜின் ஆயிருக்கு அப்படின்றதையும் காட்டணும். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி கன்சியூமர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறாரு அப்படின்னா 48 மணி நேரத்துக்குள்ளே அவருடைய கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும். 1 மந்த்துக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா அவருடைய கம்ப்ளைண்ட்டை நீங்கள் சரி பண்ணி கொடுத்துடணும் அப்படின்றது தான். இதுக்கடுத்து ப்ராடக்ட் லையபிலிட்டி அப்படின்றது நீங்கள் எவனாவது தப்பாக ப்ராடக்ட்டை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் லையபிலிட்டி அப்படின்றது. ஓகேங்களா? இந்த 1986க்கும் 2019க்குமான என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது என்ன டிஃப்ரென்ஷியேஷன் ரெகுலேட்டர், இங்கே வந்து ரெகுலேட்டர் எதுவும் கிடையாது. பட் இப்போ என்னென்னா சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டின்னு ஒருத்தர் கிரியேட் பண்ணியிருக்கோம் சென்ட்ரல் லெவலில். அதுக்கடுத்து என்ன கன்சியூமர் கோர்ட்டுன்னு நீங்கள் டேரெக்டாக இங்கே கன்சியூமர் கோர்ட்டும் இங்கே வந்து என்ன உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு ரெட்ரஸல் மெக்கானிசமும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ப்ராடக்ட் லையபிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ப்ராடக்ட் லையபிலிட்டிலாம் கேட்க முடியாது. நீங்கள் வந்து கோர்ட்டில் போயிட்டு வேணால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்றாப்புல பிரச்சனைகள் என்ன இருக்கோ நீங்கள் அதை கேட்டாப்புல நீங்கள் வந்து என்ன கோர்ட்டுக்கு போயிட்டு காம்பன்சேஷன் வாங்கிக்கலாம். பட் இங்கே வந்து ப்ராடக்ட் லையபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இதை தவிர என்ன அப்படின்னா ஜூரிஸ்டிக்ஷனை மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் 20 lakhs இப்போ என்ன பண்ணியிருக்காங்க 1 crore வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மாற்றிருக்காங்க. 20 lakhs to 1 crore ஸ்டேட்டில் இருந்தது, இப்போ வந்து 1 crore to 10 crore கொண்டு வந்துட்டாங்க. அபோவ் 1 crore நேஷனல் லெவலில் இருந்துச்சு, இப்போ 10 crore அபோவ் தான் நேஷனல் லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி காமர்ஸை பற்றி எந்தவித ப்ரொவிஷனும் கிடையாது. இப்போ காமர்ஸ்க்குன்னு தனியாக ப்ரொவிஷன் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி மீடியேஷன் ப்ராசஸ்ன்னு இருக்கலாமான்னா கிடையாது. இப்போ வந்து மீடியேஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நெக்ஸ்ட் காமர்ஸ். இது ஆல்ரெடி இப்போ பார்த்தது தான். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஃபினான்ஷியல் ரூல். ஜென்ரல் ஃபினான்ஷியல் ரூலும் ஆல்ரெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றின விஷயங்கள் இதுக்கு முன்னாடி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருக்கோம். அதாவது இப்போ நம்ம கூட பார்டர் ஷேர் பண்ணுற கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த கொரோனா வைரஸ், அதுவும் எஸ்பெஷலாக வந்து சைனா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கொரோனா இஷ்யூ யூஸ் பண்ணி நிறையா கம்பெனி வந்து ஒர்க்கிங்கில் இல்லாமல் இருக்காங்க. அந்த கம்பெனியோட ஷேரை ஈஸியாக இப்போ வாங்கிடலாம். ஸோ அந்த வாங்குகிற ஐடியாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள தடுக்கிறதுக்காண்டி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அதாவது என்ன நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேண்டேட்ரியாக பொலிட்டிக்கல் அண்ட் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் யார்கிட்ட வாங்கணும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் ஹோம் அஃபேர்ஸ்ட்டை வாங்கணும். இதை தவிர யூ ஷுட் ரிஜிஸ்டர். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் ஏதாவது ஒன்று வாங்க போகிறீங்க, விற்க போகிறீங்கன்னா நீங்கள் என்ன DPIIT வந்து என்னன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அது வந்து ஓப்பன் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்டை பர்மிஷன் கேட்டுட்டு தான் போகணும். இப்படின்லாம் நிறையா கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே வந்து என்னென்னா நான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், இங்கேயே மறுபடியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூ எஜுகேஷன் பாலிசி. ஓகேங்களா? நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்றது கவர்மெண்ட் விட்டுருக்காங்க. எனிவே எஜுகேஷன் அப்படின்றது உங்களுக்கு கன்கரண்ட் லிஸ்ட்டில் வரக்கூடியதான். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சில இதை அப்ஜெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ இது யாரோட ரிப்போர்ட் படி இதை கொடுத்துருக்காங்கன்னா கஸ்தூரி ரங்கன் ரிப்போர்ட் படி கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய GDPயில் 6% வந்து எஜுகேஷனுக்காண்டி செலவு பண்ணணும். அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி மாற்றணும். சரி, டிஜிட்டல் எஜுகேஷன் பேஸ்டாக என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷனல் டெக்னாலஜி ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அட்டானமஸ் பாடியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எஜுகேஷன் ரிசோர்ஸஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, கோஆர்டினேட் பண்ணுறது. ஓகேங்களா? இதுக்கடுத்து என்ன டீச்சர் ட்ரைனிங் ரிலேட்டடாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேலும் நீங்கள் 2030 நீங்கள் டீச்சர் ஆகணும் அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 4 year இன்டகிரேட்டட் B.Ed டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து எப்படினாலும் படிச்சுக்கலாம். ஆன்லைன் எஜுகேஷன் மெத்தட்லையும் படிச்சுக்கலாம், நார்மலாக நீங்கள் போயிட்டு படிக்கிறதையும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்கூல் எஜுகேஷன் ரிலேட்டடாக என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னா ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், அதாவது 3 to 6 வயசு. ஓகேங்களா? அது வந்து என்னென்னா உங்களுக்கு யூனிவர்சலைஸ் பண்ணணும், அதாவது எல்லாத்துக்கும் காமனாக கொண்டு வரணும் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். அப்போ எல்லா குழந்தையும்
இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து என்ன 1 ஆப்பு 2 ஆப்பு 3 ஆப்லாம் சேர முடியும். ஓகேங்களா? ஸோ 3லேருந்து 6 வயசு வரைக்கும் இந்த எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பை 2025 இதை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்கூல் டு செகண்டரி. ஓகேங்களா? அதாவது ப்ரீ ஸ்கூல் டு செகண்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த 8th 9th 10th இந்த இதெல்லாம் போகிறீங்க பார்த்தீங்களா, இதுதான் செகண்டரி எஜுகேஷன் சொல்லுவோம். இந்த செகண்டரி எஜுகேஷனில் 100% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ கொண்டு வரணும் பை 2030 அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர 6வது வகுப்புலேருந்து உங்களுக்கு 6வது வகுப்புலேருந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வொகேஷனல் எஜுகேஷனை கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை தவிர ஸ்கூல் குழந்தைங்க 5ஆப்பு முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய மதர் டங்கில் தான் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்றதையும் இதில் கொண்டு வராங்க. இதை தவிர நியூ கரிக்குலர் ஃப்ரேம் ஒர்க், கரிக்குலர்னால் நிறையா வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சிலபஸை சேஞ்ச் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் ப்ரீ ஸ்கூல் அண்ட் அங்கன்வாடிக்கும் கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா? இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் மிஷன் ஆன் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறாங்க, கொண்டு வர போகிறாங்க. இது என்னன்னா இட் வில் என்ஷூர் பேசிக் ஸ்கில்ஸ். நீங்கள் வந்து கிளாஸ் 3ஆப்பில் இருக்கும்போது ஒரு குழந்தைக்கு பேசிக் ஸ்கில்ஸை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்காண்டி இந்த நேஷனல் மிஷன் ஆன் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசியை கொண்டு வராங்க. இது தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் கோர் காம்பிடென்சி, இனிமேல் எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னா அவங்களுடைய கோர் காம்பிடென்சியை வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மனப்பாடம் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்காது. இதில் நீங்கள் ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா இன்னொரு தடவை நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். இது தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் வில் பி அ இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி டு ரெகுலேட் போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். இதுக்கடுத்து ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இயர் ஓகேங்களா 4 இயர் அண்டர் கிராஜுவேட் டிகிரியை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆப்ஷனில் கொண்டு வராங்க. வாட் இஸ் மல்டிபிள் என்ட்ரி அப்படி எக்ஸிட் ஆப்ஷன் அப்படின்னா நீங்கள் இப்போ 4 வருஷம் கோச்சிங்க, இப்போ 4 வருஷத்தில் ஃபஸ்ட்டு வருஷம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காலேஜ் போகிறீங்க. காலேஜ் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் போய்க்கலாம், வித் சர்டிஃபிகேட்டோட வெளியே போகலாம். இதே இது செகண்ட் இயர் தேர்ட் இயர் அப்படின்னா செகண்ட் இயர் இப்போ தேர்ட் இயர் முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ளமோ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஈவன் நீங்கள் வந்து அது வந்து 4 இயர் டிகிரி. இப்போ இன்ஜினியரிங்கில் 4 இயர் டிகிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 4 இயர் டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தேர்ட் இயர்லேயே எனக்கு இந்த இன்ஜினியரிங் பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் இயர் எக்ஸாமோட வெளியே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த படிப்புக்கும் நீங்கள் போக முடியும். ஓகேங்களா? இதுதான் மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட், அந்த ஆப்ஷனும் இருக்குது. இதை தவிர என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்ஃபில் டிகிரியை அபாலிஷ் பண்ணுறாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ரெகுலேட்டர் ஒருத்தர் கொண்டு வர போகிறாங்க எக்ஸப்ட் மெடிக்கல் அண்ட் லீகல் சர்வீசஸ். ஏன்னா அதுக்கெல்லாம் தனியாக வந்து ரெகுலேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு மற்ற எஜுகேஷனுக்கு வந்து தனியாக ரெகுலேட்டர் கொண்டு வர போகிறாங்க. இதுக்கடுத்து அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லி கொண்டு வர போகிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்வீன் இன்ஸ்டியூஷனுக்கு கீழே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் இதெல்லாம் பண்ணுறதுக்காண்டி. இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜோட அஃபிலியேஷன் சிஸ்டத்தை வந்து ஃபேஸ் அவுட் பண்ண போகிறாங்க இன்னும் 50 வருஷத்துக்குள்ளே. வாட் இஸ் அஃபிலியேஷன் சிஸ்டம் அப்படின்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி நம்ம கிண்டியில் இருக்குது. இது கீழே கிட்டத்தட்ட 500 காலேஜஸ் வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸாக வரும். அப்போ நீங்கள் வந்து அந்த காலேஜில் படிச்சிருந்தாலும் ஓகேங்களா, நீங்கள் எந்த காலேஜில் இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு ஃபேமஸான காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நிறையா மெஃப்லாங் நிறையா இருக்குது. ஓகேங்களா? இப்போ பிஎஸ்என்ஏ காலேஜு, ஆர்விஎஸ் காலேஜு இதெல்லாம் நான் படித்தது. இப்போ ஆர்விஎஸ் காலேஜில் நான் படித்தது. ஓகேங்களா? ஸோ ஆர்விஎஸ் காலேஜ்லாம் இருக்குது அப்படின்னா அந்த காலேஜில் இருக்கிற சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. எந்த காலேஜ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் அந்த காலேஜில் படித்தேன்னு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ். ஓகேங்களா? அப்போ அந்த காலேஜ் ஓகேங்களா அந்த காலேஜில் இனிமேல் வந்து என்ன அஃபிலியேஷன் சர்டிஃபிகேட்னு கிடையாது. நீங்கள் எந்த காலேஜ் படிக்கிறீங்களோ இப்போ ஆர்விஎஸ் காலேஜில் நான் படித்தேன் அப்படின்னா ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து எனக்கு இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களே தவிர அண்ணா யூனிவர்சிட்டியோட இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதாங்க. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக காலேஜாகவும் ஒர்க் ஆகலாம். இனிமேல் அவங்களாவே ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனாகவும் மாறிக்கலாம். ஓகேங்களா? இந்த இதை வந்து 15 வருஷத்தில் கொண்டு வர போகிறாங்க. இதுக்கடுத்து ஹையர் எஜுகேஷனில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 2035 50% கொண்டு வரணும் அப்படின்றதும் கொண்டு வந்திருக்காங்க. இதை தவிர இந்தியன் நாலேஜ் அண்ட் சிஸ்டம் இன்க்ளூடிங் ட்ரைபல் அண்ட் இண்டிஜினியஸ் நாலேஜஸையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி அதுக்கேற்றாப்பில் கரிக்குலமும் கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டில் நிறையா ஸ்டூடெண்ட் வந்து எக்கனாமிக் சோஷியல் கேஸ்ட் பேரியர்ஸில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து என்ன ஸ்பெஷல் எஜுகேஷனல் ஜோனாக மாற்ற போகிறாங்க. இதை தவிர என்னென்னா ஜெண்டர் இன்க்ளூஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டும் கொண்டு வர போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபார் SC ST OBC கேண்டிடேட்டுக்கு கொடுக்க போகிறாங்க. இது தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற கரிக்குலர் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10+12 2 அதான், அதாவது நீங்கள் 12ஆம் வரைக்கும் முடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
10+2 கரிக்குலர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பெடகாஜிக்கல் ஸ்ட்ரக்சர், அதாவது 5+3+3+4 பிரிக்க போகிறாங்க. அது எப்படி சார் பிரிக்கிறாங்க அப்படின்னா 5 ஓகேங்களா, 5 ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ்னு சொல்ல போகிறாங்க. ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னா ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது +1 அண்ட் 2வது வகுப்பு ஓகேங்களா. அப்போ 5 வருஷம் ஆயிடுச்சா இதுங்க. அதுக்கடுத்து 3 வருஷம் ப்ரிப்பரேட்டரி பீரியட் ஓகேங்களா. இது வந்துன்னா 3வது வகுப்பு, 4வது வகுப்பு, 5வது வகுப்பு ஓகேங்களா. அதுக்கடுத்து 3 வருஷம் வந்து மிடில் பீரியட், அது வந்து 6ஆப்பு, 7ஆப்பு, 8ஆப்பு. அதுக்கடுத்து 4 வருஷம் ஹையர் பீரியட், அதாவது செகண்டரி ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. 9, 10, 11, 12 ஓகேங்களா. இதை தான் இப்படி பிரிக்கிறாங்க ஓகேங்களா. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் வருது. அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அக்செப்ட் பண்ணுறது அப்படின்றத பொறுத்து இருக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பிரதான் மந்திரி காரிப் கல்யாண் அண்ணா யோஜனா. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிட்-19 இந்த எல்லாருக்கும் வந்து இலவசமாக வந்து இது கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, ரேஷன் பொருள், அதை பற்றி பேசுவாங்க. அது நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு லேபர் மினிஸ்ட்ரி நோட்டிஃபைசஸ் டிராஃப்ட் ஆன் மினிமம் வேஜஸ். ஆல்ரெடி இந்த மினிமம் வேஜஸ் வந்து நவம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு பார்த்துருப்போங்க. அதில் சொல்லாத சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மினிமம் வேஜஸ்க்கான சில நோட்டிஃபிகேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டி ஆஃப் மினிமம் வேஜஸ் வந்து 9 ஹவர்னு கொடுத்தாங்க. 9 ஹவர்னா 1 ஹவர் ரெஸ்ட் அப்படின்றத சேர்த்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ என்ன பண்ணால் 8 ஹவர் + 1 ஹவர்னு பிரிச்சுட்டாங்க. 1 ஹவர் வந்து ரெஸ்ட்டு, 8 ஹவர் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மினிமம் வேஜஸை வந்து எதை பொறுத்து செட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க எவ்வளோ கலோரிஸ் வந்து எடுத்துக்கிறாங்க, எவ்வளோ அவங்களுக்கு மீட்டர் துணி வேணும், அதை உடுத்தணும்ல. அதே மாதிரி ஒரு ஸ்பவுஸு 2 சில்ட்ரன் ஓகேங்களா. ஒரு ஸ்பவுஸ் 2 சில்ட்ரனா அப்பா அம்மா 2 குழந்தைங்களை பொறுத்து இந்த இது இருக்க போகுது. அதாவது விச் மீன்ஸ் ஹவுசிங் ரெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை 10% எடுத்துப்பாங்க. ஃபுட் அண்ட் கிளாத்திங் எக்ஸ்பெண்டிச்சர், ஃபியூவல், எலக்ட்ரிசிட்டி, இது மிஸ்லினியஸ் ஐட்டம், இதெல்லாம் வந்து என்னென்னா ஒருத்தர் அவருடைய சேலரியிலேருந்து 20% செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை வந்து 20% கணக்கெடுத்துப்பாங்க. அதே மாதிரி சில்ட்ரன், எஜுகேஷன், மெடிக்கல், இதுக்கெல்லாம் 25%. ஸோ இதெல்லாம் பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா மினிமம் வேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரி, மினிமம் வேஜை வந்து 1 டேக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1 டே 8 ஹவராக பிரிச்சுக்கிட்டு 8 ஹவரில் ஒவ்வொரு இதுக்கு எவ்வளோ வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. சரி, இது அப்படியே மந்த்லி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 26 நாள் ஓகேங்களா. 26 நாள் இன்ட்டு இந்த 8 ஹவர்ஸில் எவ்வளோ ஹவர் வேலை பார்க்குறாரோ அதை போட்டு என்ன பண்ணணும், சேலரி கொடுக்கணும் ஓகேங்களா. இந்த மினிமம் வேஜஸ் ஆக்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த 4 ஆக்ட் கீழே தான் வருது. கண்டிப்பாக மனப்படம் பண்ணியே ஆகணும். பேமெண்ட் வேஜஸ் ஆக்ட், மினிமம் வேஜஸ் ஆக்ட், பேமெண்ட் போனஸ் ஆக்ட், ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட், இதெல்லாம் வந்து டெலீட் பண்ணிவிட்டு இந்த மினிமம் வேஜஸ் ஆக்ட்னு உங்களுக்கு வருது ஓகேங்களா. ஸோ மினிமம் வேஜஸ் ஆக்டில் மித்தெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி வந்து என்ன பார்த்தாச்சு. ஸோ அதை படிச்சுக்கோங்க, நவம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட் 2019. இந்த இதுவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனுக்கு என்னென்ன ரைட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இதில் என்னென்னா கொஞ்சம் எக்ஸஸாக சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனும் ஆர் டு ஹாவ் அ கமிட்டி ஓகேங்களா. டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ரிலேட்டடாக ஒரு கமிட்டி வேணும். அந்த கமிட்டி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனுக்கு ஏதாவது ஹாரஸ்மெண்ட் அல்லது டிஸ்கிரிமினேஷன் நடந்துச்சுன்னா அதை வந்து அவங்க விசாரிக்கணும் அப்படின்றதும். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு சில ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்றதையும் அண்ட் டைம்லி ப்ராசிக்யூஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், அவங்களுக்கு அகேன்ஸ்டாக யாராவது ஒரு இண்டிவிஜுவல்ஸ் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே ப்ராசிக்யூஷன் டைமுக்கு எடுக்கணும் அப்படின்றதும் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்லை வந்து கிரியேட் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கீழே என்ன பண்ணணும் அல்லது அண்ட் டிஜிபிக்கு கீழே டிரான்ஸ்ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் செல் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. இது தவிர டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனில் என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா அவங்களுடைய அது என்னது டெஃபினிஷன் ஓகேங்களா. டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனுடைய டெஃபினிஷன். இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது ரைட் ஆஃப் ரெசிடென்ஸ் வித் பேரண்ட்ஸ். எந்தவித பேரண்ட்ஸும் வந்து என்னென்னா அந்த குழந்தைய வந்து தள்ளி வைக்கக்கூடாது அப்படின்றது ஓகேங்களா. ஸோ இதை தவிர என்ன முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கவுன்சில் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷனல் லெவலில் ஒரு கவுன்சில் கொண்டு வர போகிறாங்க. இதுக்கு சேர்பர்சன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், வைஸ் சேர்பன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் ஓகேங்களா. இதை தவிர ஹெல்த், ஹோம் அஃபேர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் எல்லாவங்களும் என்னன்னா மெம்பராக இருப்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிஎம் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிர்பார் பாரத் நிதி ஓகேங்களா. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு இதுக்கு முந்தின மந்த்லேயே ஓகேங்களா. அதில் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சர்வே ஆஃப் அனிமல் சர்க்கஸஸ் தேவையில்லை. நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின், இதை நம்ம நிறையா தடவை பார்த்தாச்சு. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் அண்ட் அர்பன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் விண்டோ ஃபார் அஃபோர்டபுள் அண்ட் மிட் இன்கம் ஹவுசிங். அதாவது என்னென்னா மிட் இன்கம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அதாவது இவங்க வந்து என்னென்னா உங்களுக்கு பிலோ பாவர்ட்டி லைனில் வரமாட்டாங்க. ஸோ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்றது உங்களுக்கு பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிற பீப்புளுக்கு கொடுக்க வேண்டிய ஹவுசஸ். இந்த மாதிரி மிட் இன்கம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஹவுசிங்கில் வந்து என்னென்னா கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து அவங்கள வந்து பண்ண வைக்கிறது அப்படின்றது தான் இந்த ஸ்வமியா அப்படின்ற ப்ரோக்ராம். ஸ்வமி
அப்படின்ற ப்ரோக்ராம். ஸோ இது வந்து என்ன ஸ்வமி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஒன்று அப்படின்றது கீழே என்ன பண்ண போகிறாங்கன்னா கிட்டத்தட்ட 16,000 ஹோம்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு வந்து ஃபண்டு கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா. நவம்பர் 2019 தான் இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூனியன் கேபினெட் வந்து இதை அப்ரூவ் பண்ணுறாங்க, ஸ்வமி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்டால்டு. ஓகேங்களா. கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்டால்டு அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டாலில் இருந்து நிப்பாட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்காண்டியும், அதே மாதிரி உங்களுக்கு அது வந்து ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அத்தாரிட்டி. ஓகேங்களா. ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அத்தாரிட்டி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மிட் இன்கம் கேட்டகரியில் ஹவுசிங் ப்ராஜெக்ட்டை வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்டுக்கு ஓகேங்களா அதெல்லாம் பண்ணுவாங்க. இதை தவிர என்னென்னா இந்த ஃபண்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்டகரி 2 ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி 2 ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செபிக்கு கீழே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் வில் பி ஏ இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டு. இவர் என்னன்னா SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கேபிட்டல் மார்க்கெட்டு கீழே வரக்கூடியவர். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் ஆஃப் த ஃபண்ட். இந்த ஃபண்டோட ஸ்பான்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ்னு ஒன்று இருக்கும். அதோட செக்ரட்டரி தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டை ஸ்பான்சர். ஓகேங்களா. அதாவது மெயின்டைன் பண்ணுறவர் அண்ட் அந்த ஃபண்டை அலோகேட் பண்ணுறவர் இவர் தான். நெக்ஸ்ட்டு ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் பல்க் ட்ரக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி தான் ட்ரக்ஸில் வந்து அதிகமாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். பட் இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி பல்க் ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கை கிரியேட் பண்ண போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது ட்ரக்ஸை மேனுஃபேக்சரிங்காண்டி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸை வந்து ஒரே இடத்துல வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுதான் கிரியேஷன் ஆஃப் 3 பல்க் ட்ரக் பார்க்ஸ் இந்த கண்ட்ரி. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிராண்ட் இன் எய்ட் நார்த் ஈஸ்டர்ன் அண்ட் ஹில்லி ஸ்டேட்டுக்கு கிட்டத்தட்ட 90% அமௌண்ட் கொடுக்குறாங்க, 70% அமௌண்ட் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இதோட அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பல்க் ட்ரக் நீங்கள் ட்ரக் பார்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதாவது குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஒரு இடத்துல பண்ண போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் வந்து 1000 crore கிட்ட வந்து என்ன உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு PCR டெஸ்டிங்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு சேம் லாங்குவேஜ் சப்டைட்டிலிங் ப்ராஜெக்ட் தேவையில்லை. நெக்ஸ்ட் G4 வைரஸ். வாட் இஸ் G4 வைரஸ் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. G4 வைரஸ் அப்படின்றது என்ன ஸ்வைன் ஃப்ளூவோட நியூ ஃபார்ம். ஓகேங்களா. ஸ்வைன் ஃப்ளூவோட நியூ ஃபார்ம் அவ்வளோதான். ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்றது H1N1 H1N5 இப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஸ்வைன் ஃப்ளூவை பற்றி தனியாகவே நீங்கள் படிக்கணும். இந்த இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் வந்து என்ன ஸ்வைன் ஃப்ளூவை பற்றி பெருசாக கொடுக்கல. G4 வைரஸ் அப்படின்னா ஸ்வைன் ஃப்ளூ ரிலேட்டட் வைரஸ் அப்படின்றத மட்டும் ஞாபகம் எடுத்துக்கோங்க. இதுக்கடுத்து ட்ரக் டிஸ்கவரி ஹேக்கத்தான் 2020. இது வரைக்கும் இந்த மாதிரி ஹேக்கத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஓடுறது இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்றது தான் ஹேக்கத்தான். ஓகேங்களா. ஸோ அதை என்ன பண்ண போகிறாங்க இந்த COVID-19 ட்ரக்ஸை வந்து டிஸ்கவர் பண்ணுறதுக்காண்டி ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம கண்ட்ரியில் இப்படி ஒரு இதை பண்ணுறாங்க. இதோட யாரோட ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் HRDயோட இன்னோவேஷன் செல்லு, ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் அண்ட் மை கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் பிளேயர்ஸ் இவங்க எல்லாருமே இதில் வராங்க. இதில் வந்து ட்ராக் 1, ட்ராக் 2, ட்ராக் 3. அதாவது ட்ராக் 1 அப்படின்றது என்னென்னா COVID-19 ரிலேட்டடாக யாராவது ஃபஸ்ட்டு பண்ணுறாங்களா அப்படின்றது. ட்ராக் 2 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது டூல்ஸ் அண்ட் அல்கரிதம்ஸ் வந்து என்னென்னா வேறு வியாதிகளுக்கும் வந்து ட்ரக் டிஸ்கவரி அதாவது சிலிக்கோ ட்ரக் டிஸ்கவரி பண்ணுறவங்களுக்கும். அதுக்கடுத்து என்ன மூன் ஷூட் விச் அலோஸ் ஒர்க்கிங் ஆன் ப்ராப்ளம்ஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் நேச்சர். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற பர்டிகுலர் ப்ராப்ளத்தை விட நீங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வெளியே போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. இதில் சிலிக்கோ ட்ரக் டிசைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எய்டட் மாலிகுலர் டிசைன். அவ்வளோதாங்க. இது தவிர வேறு எதுவும் தேவையில்லை, ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். நெக்ஸ்ட்டு லோக்கஸ்ட் வார்னிங். இந்த லோக்கஸ்ட் வார்னிங்கை பற்றி லோக்கஸ்ட்டை பற்றி ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேங்களா. இதில் 3 வகையான வார்னிங் கொடுக்குறாங்க. பிளேக்கு, அப்சர்ஜ், அவுட் பிரேக்கு. இதை தயவு செய்து மனப்படம் பண்ண அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் பூபோனிக் பிளேக் அப்படின்றது பாக்டீரியா மூலமாக வர்ற பிளேக்குங்க. இந்த பூபோனிக் பிளேக்கை 3 வகையாக பிரிப்போம். ஒன்று வந்து பிளேக்கை 3 வகையாக பிரிப்போம். ஒன்று வந்து பூபோனிக் பிளேக், இன்னொன்று நியூமோனிக் பிளேக், இன்னொன்று செப்டிசிமிக் பிளேக். இதில் பூபோனிக் பிளேக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கம்மியான நாள்லேயே போயிடும். பட் என்னென்னா உங்களுக்கு இந்த லிம்ப் நோட்ஸ் அப்படின்னா நம்மளுடைய கை காலில் அந்த கனெக்டிங் பேர்ஸ் இதுக்கு பார்த்தீங்களா அது வந்து என்னென்னா அதிகமாக வந்து என்ன வலிக்கும் உங்களுக்கு. அதுதான் வந்து என்னென்னா உங்களுக்கு பூபோனிக் பிளேக் அப்படின்னு சொல்லுவாங்க.
பிளேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளேக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருந்துச்சு அப்படின்னா இட் கேன் கன்வெர்ட் இன்டு நியூமோனிக் பிளேக் அண்ட் செப்டிஸ்மிக் பிளேக்காக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இதுக்கடுத்து நியூமோனிக் பிளேக் இருக்கிறதுலே வந்து என்ன மோஸ்ட் வைரலண்ட், அதாவது என்னன்னா நமக்கு அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அண்ட் அதிகமான வீரியத்தோடு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூமோனிக் பிளேக் தான். கிட்டத்தட்ட 24 மணி நேரம்லேருந்து 72 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அண்ட் இந்த ஒரே ஒரு பிளேக் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிட் ஆகும். ஈவன் வந்து இப்போ ஒருத்தர் பக்கத்தில் வந்து இருமுனார் பிளேக் இருக்கிற நியூமோனிக் பிளேக் இருக்கிற ஒரு உங்களுக்கு பக்கத்தில் வந்து இருமுனாலே உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும்னா நியூமோனிக் பிளேக் வந்து வந்துடும். இதுக்கடுத்து செப்டிஸ்மிக் பிளேக் அப்படின்றது இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியா உங்களுடைய பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ளே என்ட்ராகி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வளர்ச்சி அடை. ஓகேங்களா, ஸோ இதனால் உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு பிளாக் ஸ்கின்னே ஃபுல்லாக பிளாக்காக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஹூ டிக்ளேர்ஸ் WHO என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா மால்தீவ்ஸ் வந்து மீஸ்லஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மீஸ்லஸ் வியாதியை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதில் இதை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீலங்காவும் மால்தீவ்ஸும் இனிமேல் வந்து மீஸ்லஸ் கிடையாத கண்ட்ரிஸ் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ இதை கொஷினாக கேட்பாங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து ஸ்ரீலங்காவும் மால்தீவ்ஸும் வந்து மீஸ்லஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கொஷினாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பிரக்யாட்டா கைட்லைன்ஸ். பிரக்யாட்டா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எஜுகேஷன் ரிலேட்டடாக நமக்கு விட்ட கைட்லைன்ஸுக்கு பேர் தான் பிரக்யாட்டா கைட்லைன்ஸ். மொத்தம் வந்து என்னென்னா 8 ஸ்டெப்பு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் லேர்னிங்கில் கொண்டு வராங்க. அது என்னென்ன ஸ்டெப் அப்படின்னா பிளான், ரிவ்யூ, அரேஞ்ச், கைட், ஏக், அசைன், ட்ராக், அப்ரிஷியேட். இதுதான் பிரக்யாட்டா அப்படின்றது. நீங்கள் கொஷின் ஈஸியாக கேட்பான் பிரக்யாட்டா கைட்லைன்ஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு டிஜிட்டல் எஜுகேஷன் அப்படின்றதான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கைட்லைன்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனிங் டைமிங்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த டைமில் வந்து ஸ்க்ரீன் பண்ணணும், அது இந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கு இவ்வளோ தான் நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை. பிரக்யாட்டா கைட்லைன்ஸ் அப்படின்னா டிஜிட்டல் எஜுகேஷன் ரிலேட்டடாக விட்ட கைட்லைன்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஆக்டிவ் ஃபார்மாசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ். இதை பற்றி நிறையா தடவை பார்த்தாச்சு. இட்ஸ் அ ரா மெட்டீரியல் ஃபார் மேக்கிங் ட்ரக்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் இண்டிஜினியஸ் வேக்சின் ஃபார் இன்ஃபண்ட் நியூமானியா. இதுவும் தேவையில்லைங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நிஷாத்தா அதாவது நேஷ்னல் இனிஷியேட்டிவ் ஃபார் ஸ்கூல் ஹெட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஹோலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட். அதாவது ஸ்கூல் ஹெட்டுக்கும் டீச்சருடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காண்டி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்போம். அதுதான் நிஷ்தா அப்படின்றது. இதை பற்றி ஆல்ரெடி மந்த்லேயே பார்த்தாச்சு. மெட்டர்னல் மோர்ட்டாலிட்டி ரேட் வந்து நம்ம கம்மியாக இருக்குன்றாங்க. அது நம்ம கண்ட்ரி இது பண்ணல. நெக்ஸ்ட்டுங்க விட்டமின் டி அண்ட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். விட்டமின் டினா என்ன அர்த்தம், ஏன் இதுக்கடுத்து இந்த விட்டமின் டி இப்போ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ விட்டமின் டி குறைபாடு இருக்கவங்களுக்கு அதிகமாக இந்த கொரோனா வைரஸோடைய தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது தான். ஸோ அதனால தான் சரி விட்டமின் டி வந்து எப்படி தயாரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல ஒன்று வந்து என்ன சன்லைட்டு இல்லை ஆர்டிஃபிஷியல் லைட், 2 லைட்டுமே வந்து நம்ம மேலே படும்போது அதாவது அதனுடைய அல்ட்ரா வயலட் ரேஞ்ச் வந்துன்னா 190 to 400 நானோமீட்டரில் வந்து நம்மளுடைய மேலே உடம்பு மேலே லைட்டு பட்டுச்சுன்னு வைங்களேன். அந்த லைட்டு படும்போது நம்மளுடைய அந்த கொலஸ்ட்ரால் வந்து அங்கங்கே சேவ் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, கொலஸ்ட்ரால் மாலிகுல். அது வந்து என்னென்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு விட்டமின் 4 மாறும், விட்டமின் டியாக மாறும். சரி, இந்த விட்டமின் டி வந்து ஃபேட்டில் தான் சொலியபிள்ங்க. ஃபேட்டில் தான் சொலியபிள், வாட்டர் சொலியபிள். அதாவது விட்டமின்ஸ் என்னன்னா 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று வந்து வாட்டர் சொலியபிள், இன்னொன்று ஃபேட் சொலியபிள். வாட்டர் சொலியபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஈஸியாக கரைஞ்சு போயிடும். ஓகேங்களா, வாட்டரில் ஈஸியாக கரைஞ்சு போயிடும். ஸோ கரைஞ்சு போயிடுச்சுன்னா ஈஸியாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாவ முடியாது. ஏன்னா அந்த உடம்புலேயே வந்து ஃபுல்லாக அழிஞ்சு போயிடும். இதே இது ஃபேட் சொலியபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு இந்த கொழுப்பு புரதங்களில் மட்டும்தான் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின்ஸ் வந்து என்னாகும் கரையும். அப்போ ரொம்ப நாளைக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து இருக்கக்கூடியது இந்த விட்டமின் டி. ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது தெரிஞ்சால் போதுங்க விட்டமின் டி வந்து எப்படி ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வேணாம். சீராலஜிக்கல் சர்வே, ஆஃப்ரிக்கன் ஸ்வைன் ஃபீவர் இது ஆல்ரெடி பார்த்தாச்சு, பன்னிகளுக்கு மேலே வர்றது. நெக்ஸ்ட் உன்னத் பாரத் அபியான். இந்த உன்னத் பாரத் அபியான் எப்படின்னா என்ன அர்த்தம், உன்னத் பாரத் அபியான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் HRD அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஒரு யூனிவர்சிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஒரு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜை சுற்றி இருக்கிற ஒரு 5 வில்லேஜை வந்து என்ன தத்தெடுத்துக்கணும். அவங்க காலேஜா அல்லது எந்த 5 வில்லேஜஸை வந்து தத்தெடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜோட பெட்டர்மெண்ட், ஓகேங்களா, அந்த வில்லேஜோட சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் கண்டிஷனுடைய பெட்டர்மெண்ட்டை அந்த இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ நாலேஜ் மூலமாக, ஏன்னா அங்கே இருக்கிறவனுக்கு தான் அறிவு இருக்கும். ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ரிலேட்டடாக எக்கனாமிக்கல் ரிலேட்டாக அவங்களுக்கு நிறைய வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணுறது மூலமாக அவங்கள இம்ப்ரூவ் பண்ணும். தட் இஸ் கால்டு உன்னத் பாரத் அபியான். ஓகேங்களா, அந்த ஸ்கீம் மட்டும் தெரிஞ்சு, இது ஒரு பழைய ஸ்கீம் தாங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அல்லது ஆன்டிமைக்ரோபயல் ரெசிஸ்டன்ஸ். கொலிஸ்டின் அப்படின்றது தான் கடைசி ஆன்டிபயோட்டிக். அதுக்கு வந்து என்ன இப்போ வந்து
என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிஎம் அவார்டு ஃபார் எக்ஸலன்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ரிவைவிங் சார்க் டு டீல் வித் த சைனா. அதாவது என்ன, உங்களுக்கு சார்க் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா, சார்க்கில் மொத்தம் 8 கண்ட்ரி இருக்கிறாங்க, சவுத் ஏஷியன் ரீஜியன் உள்ள கண்ட்ரி. சார்க்கு, பிம்ஸ்டெக், ஓகேங்களா, இதை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சார்க்கு, பிம்ஸ்டெக்கு, இந்த இதெல்லாம் பற்றி பார்த்தாச்சு. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆன்லைனில் போய் படிக்கணும், படிச்சுக்கோங்க. இதுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸில் முன்னாடியே வந்து சார்க்குனா என்ன, பிம்ஸ்டெக்னா என்ன, ரெண்டுக்கு என்னென்ன வித்தியாசம், எதில் என்ன நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இதுக்கு முன்னாடியே பார்த்தாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பூட்டான். ஓகே, இதோட முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. ஓகேங்களா, மற்றதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த இதில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.